அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இரவு வேளையிலே மாலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் காலை ஆராதனையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை ஒரு முகவுரையாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், அதை வெறுக்கிற மனுஷர்கள் வெறுக்கிறவனோ சுகமாக இருப்பான். அதை குறித்து காலையிலே தியானித்து கொண்டிருந்தோம். முதல் பகுதியில் யூடியூப்பில் ஏற்றப்பட்டிருக்கிறது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் புதிதாக இந்த ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது வியூஸ், கமெண்ட்ஸ், இந்த மானிட்டைசேஷன் இல்லை. உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகள் அது உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். வாட்ஸ்அப்பில் சில சமயம் வரலனாலும் உங்களுக்கு இதிலே வந்துவிடும். நீதிமொழிகள் 11:15 அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைக்கப்படுகிறதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். இன்று முகவரியில் என்ன பார்த்தோம் என்றால், அதாவது வாழ்க்கையிலே சுகமாய் வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் திசை மாறி விடுகிறாங்க. பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? குற்றப்படுத்துகிறோம். ஆனால் ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், பெற்றோர்களை தான் ராஜ்ய தேவ சமூகம் குற்றப்படுத்துகிறது. பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் போவது பெற்றோர்கள் மீது விழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாய் காணப்படுகிறது. அதே சமயத்தில் தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள், அதை தான் ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களிடத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் முதல் பாகத்தில் இருக்கிறது. திருமணத்தை திருமணத்தால் வருகிற சாபங்கள் என்று முதல் பகுதியிலே அந்த காணொலியில் இருக்கிறது. ஊடகத்தில் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர், திருமணத்தால் வரும் சாபங்கள், முதலாவது பகுதி. ஆனால் இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ரெண்டாவது பகுதி என்ன? காலையில் யாரை குறித்து பார்த்தோம்? ஏசாவை குறித்து பார்த்தோம். ஆகையால் இப்பொழுது இந்த அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறதுனால வருகிற சாபங்கள், இந்த நாளில் நம்ம சாயந்தர ஆராதனையில் இன்னும் சில வேதாகம புருஷர்களை குறித்து பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல விதத்திலே இது துவங்கப்பட்டது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, அவர்களுடைய வாழ்க்கை அப்படி ஆரம்பித்த நோக்கத்தில் முடியவில்லை. துவக்கம் என்னமோ மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த ஜனங்களை கர்த்தர் நேசித்ததும், அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையும் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அது வரைக்கும் பூமியில் நடந்திராத காரியங்களை போல் இருக்கும். இது இந்த தாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமாக பிறந்த பிள்ளைகள் கூட விசுவாசியாக இருந்து கூட சில பேர் பரலோகம் போய்விடுவாங்க. ஆனால் ஊழியக்காரராக இருந்து விசுவாசிகளே சொல்லுவாங்க, இது கஷ்டமான காலம். இந்த மனுஷனுடைய ஜீவியத்தை வைத்து சொல்கிறேன். ஊழியக்காரனை நியாயம் இருக்கிறதோ கர்த்தருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறதோ அல்ல, போதித்த சத்தியமே அதே ஊழியக்காரன் மீறுகிறதா இருக்கும். அப்போ விசுவாசிகள் பார்க்கிற பொழுது என்ன நடப்பாங்க? ஐயா சொன்னார், நாங்கள் கீழ்ப்படுகிறோம், ஆத்மாவுக்கு குளிர்ச்சி, மன மகிழ்ச்சி, நமக்கு நல்ல நிச்சயம் வருகிறது, பரலோகம், கண்ணை முன்னா பரலோகம். எது போதிக்கப்படுகிறதோ அதுவே எதிர்மறையாக போகிற பொழுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்லுகிறேன். அப்போ விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? இடல் அடைவான். ஆனால் உறுதியாக இருக்கிறவன் நல்ல வசனம், நல்ல சத்தியம் கேட்டாச்சு, அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது, திருப்தி இருக்கிறது, அதில் நிறைய பலன் அடைகிறாங்க விசுவாசிங்க. ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் போக போக பூமிக்குரிய பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது இப்படியாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜனங்களை ஏன் தள்ளாட செய்கிறார் என்பது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார், தேவன் தொடுகிறார், அப்பொழுது ஏன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சறுக்குதல் காணப்படுகிறது? ஏன் கர்த்தர் காப்பாற்றவில்லை? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு இது மிகவும் மிகவும் கடமைப்பட்ட ஜனங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலில் வர்றாங்க. இவங்க அழிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இது பூமியில் வந்ததே விசேஷமான காரியத்துக்காக வந்திருக்கிறது. சிம்சோன், நியாயாதிபதிகள் 14 அதிகாரம், அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். இது அழைப்பு என்னவென்று கேட்டால், பெலிஸ்தர்களை நியாயந்தி இருக்கிறது. பெலிஸ்தர்களை என்ன செய்கிறது? நியாயந்தி இருக்கிறது தான் அழைப்பு. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
அது வித்தியாசமாக போய் முடிகிறது. இந்த மனுஷன் பெலிஸ்த இனத்தை கண்டதுமே மனம் கவர்ந்து அளவுக்கு கண்கள் பழி கொடுத்து விடுகிறான். அந்த பெலிஸ்த பெண்ணுடைய அழகு அவனை ஈர்க்கிறது. கண்களுக்கு பிரியமானவள். கண்கள் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாம். அதை காட்டிலும் பெரிய காரியம் என்னன்னாக்கா மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இந்த ராஜ்யம் எப்பொழுதுமே பணம் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது. ஆரம்பத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்லுகிறார், எளிமையான காரியம் தான் கர்த்தர் சொல்லுகிறார். மிக கடுமையான பத்தியமெல்லாம் அல்ல, கடும் பத்தியம் அல்ல, மிக கடினமான உபதேசமும் அல்ல. என்ன சொல்லுகிறார்? மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருங்க, மனம் திரும்புங்க. மனம் சர்வசாதாரணமாக போய் கொண்டு இருக்கும். ஆனால் அந்த மனதில் கட்டுப்பாடு இல்லாமல் அலைய போல் இருக்கும். அப்போ மனம் போகிற போக்கெல்லாம் ஜனங்க போவாங்க. அதில் தான் எல்லாத்தையும் போய் மாட்டிக்கொள்ளுது. உடல் நல்லா இருக்கும், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கும் உடல், ஆனால் மனம் மட்டும் வக்கிர புத்தியோடு காணப்பட்டு கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிடிவாதமாக இருக்கும். ஆவிக்குரிய ஜனங்களும் சொல்லுகிறேன், பூமிக்குரிய ஜனங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. ஆண்டவரே இது உமது சித்தம் ஆகட்டும் எல்லாம் வராது. எனக்கு இது வேணும், இதுக்கு கிடைக்க வேண்டும், அதுக்கு ஜபம், உபவாசம், காணிக்கை, பொருத்தனை இப்படிலாம் போய் கொண்டிருக்கும். ஆனால் சொல்லப்படுகிற ராஜ்யத்தின் சத்தியம் என்னென்னா, இந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்கும்படி அழைக்கிறார். அதாவது எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க விசுவாசிகள், அதற்கேற்ற ஒரு ஒழுக்கத்தை, பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். மற்றவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கும். சாதாரணமான விசுவாசிகள் வாழ்க்கையில் அது பரிசுத்தம். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமே பிரதிஷ்டையாக காணப்படணும். தெரிந்து கொள்ளத்தினுடைய வித்தியாசம் சொல்லுகிறேன். அழைக்கப்பட்டது அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டதோ சிலர். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் பிரதிஷ்டை நிர்பந்திக்கப்படுகிறது. எதை வைத்து இதை நான் சொல்லுகிறேன்னா, இந்த மனுஷன் திராட்சை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே போகக்கூடாது. திராட்சை சம்பந்தப்பட்ட காரியத்துக்கே போகக்கூடாது. அது பற்றியே நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. நினைவுகள், இது நினைவிலே இல்லாமல் மறக்கிற அளவுக்கு ஊழியம் வளர்ந்துருச்சு. பிரதிஷ்டையை மறந்து பயணப்படுகிற அளவுக்கு ஊழியத்திலே அலுவல் பொதுநராக மாறிவிடுகிறாங்க. ஆரம்பம் பார்த்தீங்கன்னா வருகிறார் இயேசு, வருகிறார் இயேசு வருக, அப்படி போய்கொண்டே இருக்கும். கொஞ்சம் ஊழியம் சூடு பிடிக்க ஆரம்பித்ததும், அனல் ஆனதும், அக்கினி ஆனதும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் முடிய சேர் கொஞ்சம் எப்படி எடுத்து போட்டுக்கோங்க, ஃபேன் இங்கே இருக்குது இருந்தால் பரவாயில்ல, கேட்டால் ஓகே. ஏன் நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், ஆரம்பம் அப்படி தான் காணப்படும். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் தோய்ந்து காய்ந்து வறண்டு மறுபடியும் உலக ஓட்டத்தோடு ஓட்டமாக இருக்கும். ஒரு உலகப்பிரகான மனுஷனுக்கும் எர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஒரு தொழில் செய்கிறத போல ஊழியமே மாறிடும். 24/7 ஊழியம் இல்லைன்னு சொல்ல, நேரம் வச்சு பார்க்கலாம் தவறுலாம் நான் சொல்ல. அப்பாயின்மெண்ட்டோடு வரணும், நேரம் காலத்தோடு வரணும், அதெல்லாம் ஒழுக்கம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில நெட்வமான பகுதிகளில் ஒரு ஆட்டோக்காரன் கேட்டால் சொல்லுவான், நைட்டு வர முடியாது, ஒன்று அப்படியே வந்தால் அது டபுள் சார்ஜ். ஒரு மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே ஒரு பில்லு போட்டுருவோம். ஊழியக்காரன் மட்டும்தான் இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்கணும். இல்லை ஒன்றும் வராது, எதுக்கு அங்கே போகணும், அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வாட்டி போகலாம், அவங்க ஒரு வாட்டி வரணும். சுயமரியாதைன்னு அடிப்படையில் சொல்கிறேன். நம்ம போய்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா, அது சரீரம் மட்டுமில்லை, மனம் எல்லாம் வித்தியாசமாக போயிடும். ஒரு சாரார் என்ன செய்யணும், ஓங்கிய போயத்தை எடுத்துக்கொள்ளாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் வரமாட்டோம். அது சில நெட்பமான பகுதி வரவே முடியாதுன்னா அது புரியும் சிலருக்கலாம். சிலது வாண்டடாகவே அது வர்றது கௌரவ குறைச்சல நினைப்பாங்க. ஏன்யா தேவ சமூகம் அப்படி இருக்குது? அதுக்கு காரணம்லாம் யார்? ஊழியக்காரன். இந்த இடமெல்லாம் தெரிந்து கொள்ளப்படுதலே பிரச்சனையாக வந்துடும். உங்களை கர்த்தரை எதற்கு அழைத்திருக்கிறார்? எல்லாருக்கும் சொல்லுவாங்க, வருகையில் போனோம், பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். என்ன பிரதிஷ்டையில் கர்த்தரை அழைத்திருக்கார்? பிரதிஷ்டை என்பது நல்லா புரிந்து கொள்ளுங்க. போதகனை பார்த்தோ சபையினுடைய உபதேசத்துக்கு உட்பட்டதில்லை பிரதிஷ்டை. பிரதிஷ்டை என்பது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. எந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கேற்ற பிரதிஷ்டை, எப்படி நான் வாழ வேண்டும். சிலருடைய பிரதிஷ்டையை பார்த்து சிலர் சூடுபட்டு கொள்வாங்க. உண்மையிலே அந்த மனுஷனை கர்த்தர் அப்படி அழைத்திருக்கலாம், அதுதான் மாதிரி என்பது அல்ல. அந்த மனுஷனுடைய அழைப்புக்கு ஏற்ற பிரதிஷ்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரதிஷ்டை என்பது பொருத்தனை என்பதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பொருத்தனை என்பது நீங்கள் விரும்பி செலுத்துகிறது,
அது இது விரும்பி செலுத்துகிறது காணிக்கை. அது வேண்டுதலோடு கூட ஒரு உறுதிமொழி கொடுத்து நீங்கள் செலுத்துவேன்னு சொல்லுறது வந்து பொறுத்துன, அது கட்டாயம். காணிக்கை என்பது நிச்சயமற்ற காரியம். அவனவன் மனதில் தீர்மானித்ததை கொடுக்க கடவன், வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இது வந்து பொறுத்தன. பிரதிஷ்டை என்பது என்னன்னா, கர்த்தரே எதிர்பார்க்கிறார். யோசேப்பின் பிரதிஷ்டை, புதிய ஏற்பாட்டில் யோசேப்பின் பிரதிஷ்டை, மரியாளுடைய கணவனுடைய பிரதிஷ்டை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கிறது. அவள் இயேசுவை பெறுகிற வரைக்கும், அந்த குழந்தை கருத்தரித்து அவள் பெற்று முடிகிற வரைக்கும் அவளை அறியாதிருப்பாயாக. இது ஒரு ரகசியமான ஒரு மிக நெருப்பமான பகுதி. இது நீதிமான் அழகிய பெண்மணி கல்யாணம் ஆகிறது, 1 வருஷம் காத்திருக்கணும் அவளை மனைவி ஆக்கி கொள்வதற்கு. குழந்தை சுமந்த கொண்டிருக்கிறது பரிசுத்தாவினால், அவனுக்கு நியமிக்கப்பட்டது. இது எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. இது எல்லார்கிட்டையும் இதை எடுத்துக்கொண்டு வரலாம், உபதேசத்தில் இதை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அது உபதேசம் அல்ல, அது வந்து கள்ளத்தனமான காரியம். இங்கே எவ்வளோ வனாந்திரம் போய் கொண்டிருக்குது எல்லாருடைய வாழ்க்கையும். இது வேறு பத்தாதுக்கு இது வேறு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரிலாம் பேசினா அவ்வளோதான் வறண்டு. இது வந்து வேசித்தனத்துக்கு வழிவகுக்கும். இது வந்து 1 ஆண்டு மட்டும்தான். அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4 பசங்க பிறகுது. நல்லா புரிந்து கொள்ளணும். பிரதிஷ்டை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஊழியம் வரைக்கும் இருக்கும். அதே சமயத்தில் சில பிரதிஷ்டைகள் வந்து நிரந்தரமாகவே இருக்கும், ஆயுஷோடு போயிடாது. ஆயுஷ் முழுவதும் அந்த பிரதிஷ்டையும் தான் அடையாளமாகவே இருக்கும். இதில் தான் இந்திய தேசத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்திய தேசத்திலே சொல்கிறேன், மற்ற தேசத்தில் இல்லை, இந்திய தேசத்தில் மட்டும் வெளியரங்கமான அந்த காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஒரு காலத்துலலாம் காவி போட்டாங்க, அப்புறம் வெள்ளை போட்டாங்க, அப்புறம் தாடி வச்சாங்க, அப்புறம் முடியை விட்டாங்க. இதெல்லாம் நடந்தது 40 ஆண்டு கால பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் நடந்த காரியங்கள். அப்புறம் வந்து இயேசு மாதிரி அங்கி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோட் சூட்டு, அப்புறம் சஃபாரி, அப்புறம் கேஷுவல்ஸு, அப்புறம் டிஷர்ட்டு, அப்புறம் ஜீன்ஸு, அப்புறம் அரைக்கால் சட்டை, முழுக்கால் சட்டை, இப்படி ஆயிடுச்சு. எப்படியோ போய் அது வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால் அன்றைக்கி இருந்த கிளைமேட் வேறு, இன்றைக்கி இருக்க கிளைமேட் வேறுன்றதெல்லாம் வந்து கால சீதோஷ்ணிப்படி போய் கொண்டிருக்கிறார். சில இடத்துலலாம் ஜீன்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய உடையாகவே வைத்துக்கொள்வாங்க. நான் சொன்ன நல்லாவே மூடி இருக்கும் அது. ஆனால் சில நாடுகள்லாம் அது போட்டால் தான் உயிரை வாழ முடியும். இதே சபை அந்த நாட்டில் இருக்கப்போ அதே ஜீன்ஸ் அவங்க போட்டு கொண்டு வருவாங்க. அதனால் நம்முடைய மனப்பான்மை வேறு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? மூல பிரதிஷ்டையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் சரீரம் தீட்டுப்படக்கூடாது. ஐயா நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், விபச்சாரம் செய்வதில்லை, அப்போ விசுவாசி இருந்தப்போ செய்யலாமா? நீ விசுவாசி இருக்கப்போ வடிகட்டியாச்சு இந்த விஷயத்துலேருந்து. அப்போ ஊழியத்துக்கு வருகிறப்போ அது மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, மற்றவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உற்சாகமாக சொல்லுவாங்க, நீ இன்னும் அதிகமாக இதெல்லாம் செய், பிரதிஷ்டையில் வேறு மாதிரி பிரதிஷ்டை பண்ணி வைத்துக்கொள். இது வந்து பிரதிஷ்டைக்கு விரோதமான பிரதிஷ்டை என்பது தேவன் வந்து சொல்ல வேண்டிய காரியம், தேவன் வெளிப்படுத்த வேண்டிய காரியம். இதுக்கு தான் சொப்பனங்கள் பேருதவி செய்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இதை தெரிந்து கொள்ளணும், ராஜ்யம் நம்பணும். இப்போ இந்த பிரதிஷ்டையில் பயணப்படுகிறாங்க, ஜபத்தில் இல்லை, இந்த பிரதிஷ்டையிலே பயணப்படுகிறாங்க. பிரதிஷ்டை கிரியையில் காட்டும். நல்லா இதோட எல்லாம் ஒன்றோட ஒன்று கோர்த்து கொள்ளுப்பார். பிரதிஷ்டை கிரியையில் காட்டும், நடைமுறையில் காட்டும். இது அப்படியே கர்த்தருடைய சமூகம் பார்த்து கொண்டே இருக்கும். அதனால தான் வேதம் சொல், நீதிமான் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, வேறு யார் மீதும் இல்லை. நீதிமான் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. சரி, இவன் மனுஷன் போகிறான், போன உடனே எதிர்மறையான சூழ்நிலை வருகிறது, கர்த்தர் அவனை காக்கிறான், ஆவியானவர் இறங்குகிறார். இந்த மனுஷனுக்கு புரியல, ஆட்டை கிழிக்கிறது போல் கிழித்து விட்டு சரி அதோட கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பலான்னு பார்த்தா இந்த மனுஷன் பின்தொடர் furthermore he is moving, முன்னேறி போகிறான். போகிறது பெரிஸ்தர நியாயந்திருக்க. ஆனால் போன வழிகள் என்ன? திராட்சை தோட்டத்தில் வழிகளை போகக்கூடாது, வேறு வழியில் போயிருக்கலாம். நான் ஊழியத்துக்கு போகிறேன், சரி, ஆனால் பாதை மாதிரி போகக்கூடாது. செய்து ஊழியமாக இருந்தாலும் போகிற பாதை அட்டூழியத்தின் பாதையாக இருக்கும். வேதனை சொல்லி நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருப்பேன், இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் போகலாம். நான் 10 வருஷம் காத்திருந்தேன், அதுக்கு மேலே கூட சொல்லலாம். எத்தனையோ வருஷம் காத்திருந்தேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் இங்கேருந்து விசுவாசிகள்லாம் நம்ம ஊழியத்தில் வந்து தொடப்பட்டு, சந்திக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகம் பெற்று, கல்யாணமாகி போய் செட்டிலான ஜனங்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு அப்படியே போச்சு. கர்த்தர் சொன்னால் வரேன், கர்த்தர் சொன்னால் மற்ற நாட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், இந்த ஒரு குறிப்பிட்ட நாடு வரைக்கும். கடைசியில் கர்த்தர் எனக்கு ஏவினார். அப்புறம் நான் போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன்.
எதுக்கு நான் சொல்கிறேன்னா, போயிட்டும் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம்னா அது தேவனுடைய பிரதிஷ்டை வழியிலே போகணும். மறுபடியும் சொல்ல, இந்த பிரதிஷ்டை என்பது உங்களை சார்ந்தது அல்ல, தேவனை சார்ந்தது. உங்களிடத்து கர்த்தர் சொல்லுவார், இவனை மதுபானம், திராட்சை ரசம், மதுபானம், இது இந்த திராட்சை சம்பந்தப்பட்ட வற்றல் முதல் கொண்டு, உணவு முதல் கொண்டு கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். இது கர்த்தரை வைக்கிறது. நிறைய ஊழியக்காரர் நான் பார்த்துருக்குறேன், அவங்களுடைய வாழ்க்கையில் சில உணவுகள் அவங்க சாப்பிடவே முடியாது, நோயின் இருக்கிறதுனாலேன்ட்டு உலகம் நினைக்கும். அவர்களை கர்த்தர் அப்படியே நடத்தி நீண்ட ஆயுஷை கொடுப்பார். ஆயுஷு நல்லாயிருக்கும். ஆனால் இல்லை, இந்த உணவு எல்லோரும் சாப்பிட்ற உணவு சாப்பிட முடியாது அவங்களால. அது விலை அதிகம், விலை கம்மின்னு சொல்ல, அந்த உணவு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். நான் பார்த்துருக்குறேன், நானும் சாப்பிட்டுருக்கேன், தெரியாமல் எனக்கு கொடுத்துட்டாங்க. இது என்னையா இது? அப்புறம் தான் சொன்னாங்க, ஐயோ இது நான் சாப்பிட்ற உணவு, நீங்கள் மாறிடுச்சு, தட்டு மாறிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டேன், அப்புறம் எடுத்துட்டாங்க, அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துச்சு. இதுதான் அவங்க வாழ்க்கையிலே சாப்பிட்ற சாப்பாடு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இவ்வளோ ஆடம்பரமாக இருக்குது ஊழியம் பார்த்தா, ஜெகஜோதியாக இருக்குது. அந்த தனி மனுஷனை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாப்பாடு ரொம்ப பாவமாக இருக்குது. இதுதான் ஆரோக்கியம் எனக்கு, இது வேணான்னாக்கா அவ்வளோதான், நான் போயே சேர வேண்டியது தான். கர்த்தர் வைக்கிறார், ஒவ்வொருத்தருக்கு எங்கே வைக்கணுமோ வைக்கிறார். இது தனிப்பட்ட விதத்திலே சொல்லுகிறது. பார்த்தா சகஜமாக இருப்பாங்க, சாதாரண ட்ரெஸ்ஸிங் தான் இருக்கும், அதாவது எல்லாம் உலக பிரகாரமான வஸ்திரம் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் நீங்கள் இது நினைக்கிறோ நான் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் எங்கே பிடிக்கணுமோ கர்த்தருக்கு தெரியும், அங்கே பிடிப்பாங்க. நிறைய பேர் இதனால தான் நான் ஆரம்பத்தில் பார்த்தா நான் திருமணமே செய்ய மாட்டேன், ஊழியம் பண்ணுவான். அப்படியே பண்ணி தொலைஞ்சாலும் நல்லாயிருக்கும். என்னது திருமணத்தை வயசுலேயே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா 7 கழுத வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு ஞானோதயம் வரும். இப்போ கர்த்தர் நடத்தினார் ஏவனான்ட்டு கிளம்பிடுவான். எப்போது? 50 வயசுக்கு மேலே. அப்புறம் புள்ள வேற பிறந்துட்டுவோம். சில பேருக்கு இதெல்லாம் ஃபர்டிலிட்டி பவர் இருக்குது, என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியாது இல்லையா? பிள்ளையும் பெற்று 55 வயசில் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிட்டு என்ன ஆகும்? அது மாதிரிலாம் நடந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு 50 வயசுக்கு மேலே 2-3 குழந்தை பிறந்துச்சு ஒருத்தருக்கு. அவர் ஒரு 65 வயசு செத்துறாரு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் போயிடுச்சு. கர்த்தர் கொடுக்குறாருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை முதலே பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. இந்த கல்யாணத்தை 30 பேரமத்தி எடுக்கிற வயசில் பிள்ளைய எல்கேஜி கூட்டின்னு போறிய, பிள்ளைக்கு தான் எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி பார்க்கும், இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிரதிஷ்டையிலெல்லாம் ஒரு காற்றடிச்சா மறைகிற மாதிரி நடுவில் இந்த திருமண பிரதிஷ்டை சுய தீர்மானம் இதெல்லாம் திமிர் பிடிச்சி போய் எடுக்கிறது. வசனம் நல்லா சொல்லுது, தனியாக இருப்பது நல்லது இல்லைன்னா நல்லது இல்லை தான். ஓரிரு வரம் பெற்றுகளை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. இதுக்கு ஒரு வாரம் கிரியை செய்யும். அந்த வரம் என்னன்றது வேதத்தில் சொல்லலை. தீர்க்க தரிசனம் அந்த 9 வரங்களில் இது வரல, இது வேறு வரம். இது அவங்க மட்டும்தான் இதை தாங்க முடியும். இல்லைன்னா வேகத்தை பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். மிகப்பெரிய அசிங்கமான ஒரு தகவல்கள்லாம் வெளியே வந்துடும். திருடி தின்னுக்கிற அளவுக்கு ஆகிடும். இப்போ பசி கொடுமை உபவாசம் இருக்கிறப்போ அந்த கிருபை வந்து இறங்கும். அதே தான் வாழ்க்கை. நம்ம சாப்பிடவே முடியாது. நீங்களாம் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஒரு வேளை பசி தாங்க மாட்டார் பாஸ்டர், ஆனால் உபவாசம்னு வர்றப்போ முகம் திரிவாக இருக்குது, கண்கள் நல்ல பிரகாசமாக இருக்குது, முகம் பிரகாசம் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நெருங்கி பழகிற வட்டாரம்னு சொல்கிறேன். தனியாக தெரியும் அது கிருபை நம்மளை தாங்குதுன்னு. உபவாசம் அதே போல் தான் இந்த திருமண விஷயத்தில் எடுக்கிற மிகப்பெரிய ஒரு துர்க்குணம் இதுதான். நான் திருமணம் செய்ய மாட்டேன். நல்ல வாலிப வயசு 20லேருந்து இல்லை 25லேருந்து 48 வரைக்கும் அந்த பிரதேசத்தில் இருப்பான் மனுஷன். 48க்கு அப்புறம் என்ன எழுப்புதலோ தெரில. 48 பொண்ணு பார்த்து 50 கல்யாணம் பண்ணிக்குவான். சிலது குடும்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ணல, தெல்ல வந்து பண்ணானா சரி மன்னிச்சிடலாம். இது வந்து வீம்புக்குனா வாண்டடாகவே வந்து வானான்ட்டு கடைசியில் இந்த ஆட்களுக்கு பொண்ணும் கிடச்சிரும். அதுதான் பியூட்டி. அதில் அப்புறம் 50 வயசில் ஆரம்பிக்குது. தப்பே இல்லை, வெளிநாட்டிலலாம் 50 வயசு ஒரு பெரிய வயசு கிடையாது. அது தீனி வேறு, கிளைமேட் வேறு, பேக்ரவுண்ட் வேறு. இது அப்போ தான் ஆரம்பிக்குது. கேட்டால் ஆபிரகாமின் தேவைன்னு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சாதமாக சொல்லிக்கொண்டே போவாங்க. பிரதிஷ்டையில் இதெல்லாம் வந்து கரும்புள்ளிகள்னு சொல்ல வர. கர்த்தர் சொன்னால் முடிவு வந்து நம்மளை நடத்துவான். நிறைய பேர் இதில் நகையில் பார்த்துருக்கேன். நகை வேணான்றது, சொத்தே வேணான்றது, வீட்டில் நடக்கிற விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துரு இவனுக்கு கொடுத்துருன்றது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் அப்போது பொட்டல் காடாக இருக்கிறதெல்லாம் இப்போ பட்டணமாக மாறுது. இது அப்படியே ஓடிடும். நான் அதை தேசாந்திரியாக போயிடும். வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவான், லீகல் நோட்டீஸ் அனுப்புவான். நீ தான் வேணான்ன அப்போ சொன்னேன், அதுக்குன்னு நீ எடுத்துக்குவியா? அப்பயே கேட்டதுனால ஒரு கொஞ்சம் லட்சத்தை கொடுத்து முடிச்சிடலாம் இதுக்கு. இப்போ அது கோடிகளில் போகுது.
எவ்வளோ பெரிய வில்லங்கனா ஆகுது. இது திருமணம், நகை, அப்புறம் நிலபுலன்கள், இதில் எல்லாம் பிரதிஷ்டெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களோட தனிப்பட்ட ஓனர்ஸ் பார்க்கிங் ஓனர் ரிஸ்க். சபையில் அந்த மாதிரிலாம் துஷ்டத்தனம் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஊடகத்தின் வழியாக வரவங்களுக்கும் எச்சரிக்கிறேன். இதை மாதிரியெல்லாம் ஏதாவது சுய தீர்மானங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கடைப்பிடிச்சிங்கன்னா சத்தியம் அது உங்களோட. அதை வச்சு நான் மெச்சிக்கொள்ள போகிறது இல்லை, உங்களை துச்சமாக என்ன போகிறது இல்லை, அற்பமாக என்ன போகிறது இல்லை, அலங்காரமும் பார்க்க போகிறது இல்லை. நீங்களாச்சு அது கர்த்தராச்சு. ஆனால் ஒரு மேய்ப்பனாய் நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னாக்கா, இந்த பிரதிஷ்டை என்பதிலே அந்த அசட்டை சிம்சனுடைய தாய்க்கு தகப்பனுக்கு இந்த பிரதிஷ்டை குறித்த நல்ல அறிவு, ஞானம், புத்தியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் கூட இது தவம் இருந்து பெத்த பிள்ளை. இது பிள்ளை இல்லாதப்போ பிறந்தது ஒரு பெரிய சிகாமணி. இது செல்லம் எல்லாம் கொடுங்க, செல்லம் கொடுங்க, வெல்லம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனால் எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும். எது செய்யக்கூடாதோ முதல்ல சொல்லிடணும். மார்க்கே விட்டுருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்துன்னா ஜபத்தை கொஞ்சம் ஏறக்கட்டுங்க, சத்தியத்தை கேளுங்க. நான் ஜெபிக்கிறேன் தூங்குறவங்களும் இருக்குது. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் ரொம்ப அசிங்கமான ஒரு சாட்சி வந்தோம் சமுதாயத்தில். அது ஜபம் நமக்கு புத்தியை கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், வார்த்தைக்குள்ளே நடத்தணும். ஜபம் உண்மையான ஜபம் சொல்கிறேன். இல்லைன்னா பலன் கொடுக்காது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆவியின் கனிகள் கிரையை செய்தான்னு பார்த்தா செய்யாது. அதிகமாக ஜெபிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அதிகமாக அவங்க ரொம்ப டக்குன்னு சூடாயிடுவாங்க. குடும்பத்திலே சொல்கிறேன். ஏதோ ஒரு இட்லி கொஞ்சம் ஏதோ வேவலை கல் மாதிரி தான் தூக்கி அடிச்சிருவான். ஏதோ வீட்டில் எல்லாம் கிளாஸ் டிவி கிவிலாம் தெரியாது. அந்த ஒரு மூர்க்க குணம் வந்துடும். இவன் லேகியோனா இவன் லேவியனான்ற அளவுக்கு ஆகிடும். லேவியன்னா என்னது? பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க இல்லையா, லேவி கோத்திரம், அதை சொல்கிறேன். எப்படி அது கர்த்தருக்குன்னு பிரித்து எடுக்கப்பட்ட ஜாதி இல்லையா கோத்திரம்? அது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு வெறும் காணிக்க மட்டும்தான். பார்த்தா லேவி மாதிரி தான், ஆனால் செய்தாலாம் லேகியோன் வேலை. இது லேவியான்னு தெரியாது, லேகியோனான்னு தெரியாது. இதுக்கு காரணம் என்னென்னாக்கா, போதுமான சத்திய அறிவு இல்லை, வேத அறிவு இல்லை. ஏன் அந்த வேத அறிவு இல்லைன்னா, சுயநீதி மேலே வருது. யாரையோ பார்த்துட்டு, அவங்க பாஸ்டரை பார்த்தோ பாஸ்டர் அம்மாவை பார்த்துட்டோ, அது ஏதோ அலர்ஜி அந்த அம்மா போடல நகை, அது லேண்டாக வாங்கி வச்சுருக்குது, இது வேறு கேட்டகரி, இது அது மாதிரி ஆகணுன்ட்டு ஒரு ஆசை வரும். சில பேருக்கு அந்த தீர்க்கதரிசி உரைக்கிறவங்கள பார்த்து ஆசை இருக்கும். அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாம் இது எல்லாம் மாம்சம் செய்கிற காரியம்னு சொல்கிறேன், ஆவி செய்யாது. இதெல்லாம் எல்லாம் சிம்சோனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ இயக்குதுன்னு தெரியல, இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி நம்ம இடத்துல கிரியை செய்துன்னு தெரியல. ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையில் இது கர்த்தர் அபிஷேகிக்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் அதே சமயத்தில் பேரண்ட்ஸு பிள்ளைங்கிட்ட பேசணும். கர்த்தரனை தெரிந்திருக்கிறார், கர்த்தரனை ரட்சித்திருக்கிறார், கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், யாருக்கு எல்லாத்தெல்லாம் வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் நல்ல டேர்ம்ஸ் இருக்குதா இல்லையான்னு சிம்சன் வாழ்க்கையில் பார்த்தா கம்யூனிகேஷன் கேப் பெருசாக இருக்குது. ஸோ உரையாடலில் பெரிய இடைவெளி இருக்குது. அந்த பிள்ளையாண்டானு நான் அதை வீட்டில் சொல்ல மாட்டேறான். இந்த அம்மா அப்பாவும் கூப்பிட்டு 2 வச்சு சொல்லியிருக்கணும். இல்லை சில தான் திருவி சொல்லணும். ஒரு அளவு வரைக்கும் தான் பெருமை கையாளுற வயசு, எல்லா டைமும் பெருமை எடுக்க முடியாது. நாட் தே கிவ் கேஸ். நல்லாவா இருக்கும்? 20 வயசு பையனை 20 வயசு பொண்ணை கட்டை எடுத்துமே அப்பா அடிக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? நான் காட்டு மேராண்டி தானே சொல்லுவீங்க. பிள்ளைய நீங்கள் கோலில் எல்லாம் பெருமை கையாளதும் பகைக்கிறோம். அது எப்போ? அந்த வயசுலலாம் செல்லம் கொடுத்து கெடுத்துப்புட்டு இப்போ நான் ஒரு கட்டை எடுத்துனா என் பசங்க ஒரு கட்டை எடுக்கும். அப்படி தானே நம்ம வளர்த்துருக்குறோம். அவ்வளோதான். பிள்ளைய வளர்க்குறதெல்லாம் டைம் பார் ஆகிடுச்சு நமக்கு. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா அது மாதிரி ஆயிடுச்சு. செல்லம் அதாவது அடித்து வளர்க்குறதுன்றது கட்டாயம் கிடையாது. அணைச்சி வளர்க்குறதுன்றது நிர்பந்திக்கப்படுகிறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அணைச்சாலும் சரி அடித்தாலும் சரி எங்கே சொல்லி எதை ஊற்றுறமோ அதை ஊற்றணும். அறிவு கண்ணை பெட்ரோல் தான் திறக்க முடியும், ஞான கண்ணை கர்த்தர் திறப்பார். ஆனால் முதல்ல சொல்லணும், இது நமக்கு வேணாம். அந்நிய நுகத்தை பற்றி சொல்கிறப்போ இது நம்ம மேலே விழுந்த பிரதிஷ்டை. இது விசுவாசி மேலே விழுந்த பிரதிஷ்டை. இது அந்நியத்தோடு நீ அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறதை வெறுக்கிறவன் சுகமாக இருப்பான். பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். அந்த நினைவுகள் கரைப்படுத்தக்கூடாது. காலேஜுக்கு போகிறேன், யார் போகல காலேஜுக்கு, யார் போகல ஸ்கூலுக்கு, யார் பெண்களோடு படிக்காதவங்க யார் இருக்கா? இருபாலரும் சேர்ந்து படிக்கிற கலாசாரத்தில் படிக்காதவங்க யார் இருக்கா? அந்த காலத்து மாதிரி கிடையாது இப்போன்றது உண்மை.
அந்த காலத்தில் ஒரு விஷயம் பண்ணிவிடுவான், அதில் நிலச்சிருப்பான். இப்போ அவங்க 3 வருஷமோ 5 வருஷம் படிச்சு வரதுக்குள்ளே 30,000 கதை வச்சுருக்கான். ஆணும் சரி பெண்ணும் சரி. ஒரு வீட்டில் சொல்கிறாங்க, என் பையனுக்கும் அந்த ஒரு பொண்ணுக்கும் சிநேகத்தை உண்டாச்சு. கடைசியில் பார்த்தா நாங்களே கல்யாணம் வச்சிடலாம்னு நினச்சோம். 2மே கிறிஸ்தவ குடும்பம். கடைசியில் நாயும் பூனையுமா அடிச்சுக்கிச்சிங்க. இது கல்யாணத்துக்கு முன்னே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 2மே அடிச்சு பிடிச்சின்னு பிரிஞ்சிடுச்சுங்க. என்ன பண்ணன்னு தெரில ஐயான்னு. சரி, இதெல்லாம் மந்தையில் வராத ஆடுகள், சம்பவங்கள், சங்கதியால் சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கிறோம். பாருங்கள் எப்படி வளர்ப்பு இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறப்போ அது பசங்களுக்கும் ஒரு அந்நியமாக தெரியாது. அவங்க நினைவுகளை நீங்கள் குறுக்கிட்டுறது அளவுக்கு உங்கள் சம்பாஷணை இருக்கணும். இதுதான் சொல்ல வர கருத்து. சிம்சோன் அப்பா அம்மா பிள்ளை பெற்றுக்கிற இருந்த அந்த பிள்ளை வேணுன்ற அந்த ஜபம் தேவதூதனை எழுந்தறி சொல்லுகிறான். பிள்ளை எப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், பேர் சிம்சோன் வைக்கணும், எல்லாம் செய்யணும். எல்லாம் காற்றுல போச்சு. அவங்க அது ஒன்றி கொடுக்காமே வளர்த்தாங்க, காட்டாமே வளர்த்துருக்கலாம். சொல்லலை, இல்லை தெரியாது, இல்லை இதெல்லாம் செய்யணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுங்கள், ஐயா இதெல்லாம் தெரியவே தெரியாது எங்களுக்கு, இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஆனால் அது உண்மை, சத்தியம். நானே சாட்சி சொல்லணும். தெரியாமல் நடந்தது எனக்கே தெரியும், உண்மை. ஆனால் சத்தியம் தெரிஞ்ச பிறகு இது நடந்துச்சுன்னா தேவை சும்மா விடாது. அதனால்தான் இந்த மனுஷன் முதல்ல அந்த பிரதிஷ்டை மங்கள் அடைகிறது. கண்கள், ஆவிக்குரிய கண்கள் போய் பூமிக்குரிய கண்கள் வருது. இந்த இடத்துல தான் ஹவுஸ் விசிட்டிங்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விசுவாசிகள்னு பவுல் சொல்கிறார். நான் சொல்ல, பவுல் சொல்கிறார். ஒருத்தன் வருவான், பிரச்சனையெல்லாம் பார்க்க மாட்டான், வீட்டை பார்ப்பான், வீட்டில் இருக்கிற பொருளை பார்ப்பான், அது ஒரு ஓட்டம் ஓடும். இன்னொன்று நம்மளே பார்ப்பான், நம்ம மேலே இருக்கிறதே பார்ப்பான், அது வேறு மேட்ரு, நம்ம மேலே இருக்கிறது. இது பழகிறதுனால, நல்லா பயணப்படுறதுனால தெரியும். தெரின போதுக்குன்னு இதிலெல்லாம் பார்க்க மாட்டான். இவன் காலடி வைக்கிறதுக்கு முன்னாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாம் கத்திர வெளிப்படுத்துவார். அவன் வருவான், அவன் ஏதோ கொடுக்குறத சாப்பிடுவான், ஏதோ அது அந்த அன்பின் ஐக்கியம் வேறு. ப்ரையாரிட்டி இஸ் நாட் ஃபார் தட். வந்த வேலை என்னவோ டப்பு 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 டப்புன்னு முடிச்சுட்டு தீர்க்க தரிசனமோ வல்லமையோ சுகமாக்குறதோ பேய் பிசாசு விரட்டுறதோ அதெல்லாம் முடிச்சுட்டு சத்தியத்தை போதிச்சுட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்பான். அடுத்த விஷயம் அவங்க விரும்பி இந்த மனுஷன் காலடி பட்டால் நம்ம வீடு ஆசிரியப்படும் என்று நினைப்பார்கள் என்றால் அது பயணம் தொடரும். இது மாதிரி தான் பல வருஷங்களாக போய் கொண்டிருக்குது சபையில். சபைன்றது இப்போ தான் ஆரம்பிச்சிது. ஊழியன்றது 25 ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் ஹவுஸ் விசிட்டிங் நானும் போகிறேன், அவங்களும் சளைக்காமல் கூப்பிடுறாங்க, எனக்கும் ஒரு இன்முகத்தோடு நானும் போகிறேன். இது பயணம் அப்படியே போய் கொண்டே இருக்குது. கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இந்த அன்பும் ஐக்கியம் சொல்கிறேன். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, என்னை நானே உயர்த்தி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பவுல் சொல்கிறது காரியம். இந்த உபதேசத்தை கொண்டு வராதுன்னு வீட்டுக்குள்ளே சேகாதீங்க. ஏன்? அவனை திருத்த முடியாது. எங்கேயாவது நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க. எங்கேயாவது கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சம் நிறைவேறுகிறதுன்னு யாரும் உங்களை மயக்கினவன். அப்போ மயக்கம் கூடும். ஒரு வரன் வருது, நம்ம 50 லட்ச ரூபா வச்சுருக்கோம், 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வரன் வருது. இல்லை, அப்படி தான் சொல்லணும். இப்போ நம்மளோட தகுதி என்ன, நம்ம உயரம் என்ன, நம்முடைய பலம் என்ன தெரியும் இல்லையா? என்ன சமாளிக்க முடியும், எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும். இந்த நாட்களில் உங்களுக்கு புழக்கத்தில் இருக்கிற பணம் தானே உங்களுக்கு தெரியும். இல்லாத புழக்கத்தில் இல்லாத ஒரு பெரிய தொகை வருதுனாக்கா எப்படி இருக்கும்? இருதய வியாதியை வந்துடும் சில பேருக்கு. புழங்கி கொண்டிருக்கிற தொகையே நின்று போச்சுனாலே இருதய வியாதி வந்துடும். நம்மளுக்கு வந்துனே இருக்க பணம் நின்றுடுச்சு. அவன் ஓட்டி செஞ்சானோ டியூட்டி செஞ்சானோ பாவம் நின்று, ஏதோ ஒரு 2 சோர்ஸ், ஒரு பேசிவ் இன்கம் நின்றுடுச்சு. அதில் ஓடி இருந்த அந்த கமிட்மெண்ட்டு ஸ்டக் ஆகுது. நடைமுறை சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கெல்லாம் அது தேவையா சூழ்நிலை கேட்கும். கொடுத்தவன் கேட்பான். வாங்குறப்போ பொத்தி கொண்டு போனவங்கெல்லாம் இப்போ அது நாட்டமாக பண்ணும். பொருளாதாரம் மட்டுமே சொல்கிறேன். நல்ல வேலை அது பொருளாதாரம் மட்டும்தான். இது டயாலிசிஸ் பண்ணுறது அந்த கேஸாக இருந்ததுன்னா அவ்வளோதான் போயே சேரணும். அது பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அதெல்லாம் கிடையாது. இங்கே டயாலிசிஸ் கிடையாது. இந்த 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 சுகவீனம் என்றதுக்கே சபையில் இடம் இல்லை. இயேசு நாமத்தில் நான் அப்படி தான் ப்ரீச் பண்ணி அப்படியே ஆயிடுச்சு. சுகஜீவி தான். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பொருளாதாரம், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இந்த ஆஸ்பத்திரி படலெல்லாம் இயேசு நாமத்தில் இல்லை. நோய்கள் இயேசு நாமத்தில் சுமக்கப்பட்டது, சிலுவையிலே முடிஞ்சிச்சு. அதை நம்ம அட்மிட் பண்ணக்கூடாது. எனக்கு ஏதோ வரும், வரப்போது, உங்களுக்கு வராது, உங்களுக்கு வரவே கூடாது. நம்ம அப்படி ராஜ்யத்தோடு இணைஞ்சிருந்தோம். இதெல்லாம் ராஜ்யத்தில் நோய் கிடையாது, வறுமை கிடையாது, கடன் கிடையாது.
அன்பு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, தேவபக்தி இருக்குது. அப்படி தான் நம்ம போகணும். இந்த இடத்துல பேரண்ட்ஸ் பேசவே இல்லை. சிம்சோனுக்கு புரியவும் இல்லை. ஊழியம் பண்ணுறோம், ஆமாம், சும்மா எல்லோரும் வீட்டில் இருக்கான், எல்லோரும் நம்மளும் போகிறோம். எல்லாம் காலேஜ் போகிறான், நம்ம பையனும் பைபிள் காலேஜ் போகிறான். எல்லோரும் வெளில போகிறான், நம்மளும் போகிறோம். வெளிநாட்டுக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறான், நானும் ஊழியத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன். அவ்வளோதான் இருக்கும். பிரதிஷ்டை என்பது பாதியிலே போயிடும். அந்த பிரதிஷ்டையை அனல் மூட்டி எழுப்புகிறது தான் ஜபமாக இருக்கணும். இது மேலே விழுந்த கடமை நம்ம மேலே விழுந்தது. விசுவாசி ஆனாலே முடிஞ்சிச்சு. அந்நியனுகத்துக்கும் எனக்கும் ஒரு எல்லை. இது யாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சின்ன வசனம் தானே அது, எவ்வளோ பெரிய விளைவுகளை கொண்டு வருகிறது. சுகம் இதில் அடங்கி இருக்குதுன்னா நம்புவீங்களா நீங்கள்? அது வேதம் அப்படி தான் சொல்கிறது. வெறுக்கிறவனை, அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடும். அதை வெறுக்கிறவன் சுகமாக இருப்பான். அந்த வெறுப்பு என்பது எதில் வருகிறது? இப்போது நகை, பணம், இந்த ஆடம்பர விஷயங்கள், வெளியரங்கமான ஆடம்பரம் என்று கண்டமிக்கப்படுகிறது, அதாவது கண்டிக்கப்படுகிறது. அது கண்டிக்கத்தக்கதான ஒரு உபதேசம் அந்த காலத்தில். மேஜர் மேட்ரு விட்டுட்டு இதை கண்டிச்சின்னு அப்ரோச். எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கணும், எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கணும். நகையை வேறு, புஷ்பத்தை வேறு, பூவை வேறு, கலரை வேறு, எதுவுமே இருக்கக்கூடாது. உன்னால் மற்ற எல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை பறி கொடுத்துட்டான் பையன், பொண்ணு. இது பசங்களை தான் எல்லோரும் சாடுவாங்க. பசங்க இந்த மாதிரி போயிட்டாங்க, என் பையன் எப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு எப்படி பண்ணிட்டான். இல்லை, 100% பெற்றோர் இதற்கு மிகப்பெரிய பதில் சொல்ல வேண்டிய வச்சுருங்க. நீங்கள் அந்த மாதிரி போதிச்சிருக்கீங்களா வீட்டில்? இதை வெறுக்க சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் முதல் பகுதி கேட்காதவர்கள் தயவுசெய்து கேளுங்கள், அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும். அந்த வெறுப்புன்றது எதை நான் விளக்கி சொல்லியிருக்கேன். வெரி ஈஸி வேர்ட்ஸ், சில சம்பவங்கள் மூலியமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இல்லை, இதை பற்றி தகவலே தெரியாது சிம்சோனுக்கு. இல்லைன்னா ஊழியத்துக்கு போகிறவன், நியாயாதிபதி வேலை பார்க்க போகிறவன் அவளை பார்த்து லவ் பண்ணுவானா இவன்? நீ நியாயந்தி இருக்கணும். அது அந்நிய நுகம். நியாயந்திட்டு வீட்டுக்கு ஒழுங்காக போன மாதிரி நல்லபடியாக ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வரதை விட்டுட்டு அவங்ககிட்ட கண்கள் போயிடுச்சு. கண்கள் அவள் இழுத்துட்டா. கண்கள் கவர்ச்சி, ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி. அந்த கண்கள், இவருடைய பார்வை முழுதும் அந்த பெண் மேலே போயிடுச்சு. கண்களுக்கு பிரியமாக இருக்கிறான். தாய் தப்பன்ட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு தகவல் சொல்கிறான். இதுங்களும் என்ன சொல்லுது? எப்படி சொல்லணும்? இல்லை, எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற கேஸா சிம்சோன்லாம்? எழுத்து பூர்வமாகவே சொல்லுங்கள். ஆள் நல்ல வாட்ட சட்டமான ஒரு உருவம், நல்ல மனோபலம் இருந்தால் தான் உடல் பலமும் இருக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா, பார்க்கலானாலும் சொல்லியிருப்பேன். நான் அந்த யோசித்து பார்த்தேன், சிம்சன் அப்பனா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். கொஞ்ச நாள் இருறா, பண்ணலாம், பார்க்கலாம், இருறா, அவசரப்படாதரா, அவன் அம்மா யார், அப்பா யார், நம்ம முதல்ல பார்த்து வரனாலே நம்ம பையன் உஷாராயிடுவோம். வேணாம் நீ போனால் இங்கே ரெண்டாக்கிடுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? எதையாவது உடனே இதுங்களும் கிளம்புதுங்க. see the எமர்ஜென்சி. அவ்வளோ ஒன்றும் அவசரம் தேவையில்லை. நடைமுறையில் வேதத்தை விட்டு வெளில போய் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். பேரண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்க. ஒரே வார்த்தை, ஏன்பா உனக்கு கிறிஸ்டியனில் பொண்ணு கிடைக்கலையா? நம்மால் சொல்கிறான் இல்லையா, ஏன்பா உனக்கு என்ன விசுவாசி பொண்ணே கிடைக்கலையா? ஏன் கேத்தலிக் பொண்ணை கட்டினேன்னுவான், இல்லை ஏன் இந்து பொண்ணை கட்டினேன்னுவான், ஏன் முஸ்லீம் பொண்ணை கட்டினேன்னுவான். ஏதோ ஒன்று. அதுவும் இந்த நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு 5 கோடியில் சொத்து இருக்குதுனாக்கா, அப்படியா தேவன் கொடுத்தார், கர்த்தர் நல்லவர், இந்த வாசலில் கர்த்தர் திறந்தார், பாவியில் ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு உலகத்தில் வந்தார், ரட்சிக்கக்கூடாதபடி அவர் கரம் குறுக்கி போகலை, கேட்கக்கூடாத செவி சந்தமாக, நான் ஜெபிக்கிறேன், பொண்ணு ரட்சிக்கப்பட்டுரும், கவலைப்படாத, அது ஏதோ ஒரு பேராக இருந்தால் நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பயணப்பட ஆரம்பிச்சிடுவான். இது 5 கோடி எங்கே பார்க்குறது? நான் ஒரே கல்லில் பாருங்கள், மாங்காய் வரல, 2 மாங்காய் வரல, மரமே வருது வீட்டுக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய் கேள்விப்பட்டிருப்போம். இது மாங்காய் ஃபுல்லாக வருது. கூட பிறந்தவங்க அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. அவங்க அம்மாவுக்கு கேன்சரு, அப்பாவுக்கு டியூபர் கிளாஸஸ். அப்போ 2 வருஷத்தில் அது போயிடும். இப்போ அம்புட்டும் தந்தானே துதிப்போமே அம்மா பாடும். 2 இழவு உழத்துக்கு முன்னே ஒரு நல்ல காரியம் நடக்கும். இது நல்ல காரியம். நம்ம பையன் போனோன்னா செத்தே போயிடுவான், அது வேறு விஷயம். இப்படி தான் போகிறது. அப்படியே திரும்பிடும். அது அம்புட்டும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மாவை இங்கேருந்து கலப்பறதுக்குள்ளே, அதாவது ஒரு இடத்துலேருந்து அது ஆட்டோவில் ஏற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த விபத்தில் நானும் அது மாதிரி தான் போனேன். உள்ளே போகிறதுக்குள்ளே யாரும் தொடாதீங்க, நானே உள்ளே போயிடுறேன். வெளில வர்றதுக்கும் ஏன்னா ஏதாவது உடச்சிட போகிறானுங்கன்னு பயம். நமக்கு தான் தெரியும். அது ஒரு கான்ஃபிடென்ட் வராது இல்லையா?
இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த அம்மா ரொம்ப டெலிகேட் ஆகிட்டாங்க. நைட்டி போட்டாலே டைட்டாக இருக்கும். நைட்டி எவ்வளோ பெருசு, டபுள் எக்ஸல், அதுவே டைட்டாக இருக்கும். உடல் பருமல் எக்கச்சக்கம். ஒரு அவயத்தில் ஒரு குத்தி குத்தி எடுக்கிறான் டாக்டர். இது இந்த கிறிஸ்துமஸ் தாங்கம்மான்னு கேட்குறாங்க என்னை கூப்பிட்டு. இதுக்காக கூப்பிட்டு ஜபத்துன்னு கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் வரைக்கும் இருக்குமான்னு சொல்லு. அவர் சொல்கிறார், இல்லை பிரதர் வந்து ப்ரே பண்ணிக்கார், ஈஸ்டர் வரைக்கும் இருப்பா என் முன்னாடின்றாரு. டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும்னு இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. எனக்கும் அழையாக வந்துடுச்சு அந்த அம்மாவை பார்த்து. நான் 25 வருஷம் ஊழியனா பாருங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்போம், எத்தனை சந்ததியை பார்த்துருப்போம். சிஸ்டர் உங்களுக்காக இது, நான் ஆமாம் பிரதர் இப்படி ஆகிட்டேன். எல்லோரும் பேச அம்மா காதிலே உழுது. கர்த்தர் சொல்கிறாரா? அதுவும் ரொம்ப என்னுடைய தீர்க்கதரிசனை ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரி. கர்த்தர் சொல்கிறாரா, இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க டிசம்பர் வரைக்கும் இருப்பேண்ணா, உங்கள் பர்த்டே வருது இல்லை, அதெல்லாம் வர சொல்கிறேன் அந்த அம்மா. அடுத்த பர்த்டேக்கு இருக்க மாட்டேன் நான், நீங்கள் இன்ன வரைக்கும் இருக்குது அது. நான் சொல்கிறது 10 வருஷம் கதை சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் இது மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு எல்லோரும் ஜீர்ணிச்சிச்சு. இந்த அம்மா வந்து டிக்கெட்டு அதுக்குள்ளே பிரேத குழிக்கு சொல்கிறான் ஒருத்தன். அடுத்த வாரமாவது ஜாக்கிரதையாரு வேப்படியாக சொல்ல முடியாது இல்லையா. எல்லாம் ஊருக்கு போகிற சொந்தக்காரெலாம் பயணத்தை கேன்சல் பண்ணுறான். கிறிஸ்துமஸுக்குள்ளே போய்ட்டுன்றானுங்க. கிறிஸ்துமஸுக்குள்ளே இந்த அம்மா டிக்கெட் வாங்கிச்சுன்னா நம்ம போயிட்டோன்னா திரும்பி வர முடியாதுன்னு எல்லாம் பயணத்தெல்லாம் ரத்து பண்ணுறான். என்னை கூப்பிட்டாங்க, என்ன கேட்டாங்க. அந்த அம்மாவே கேட்டுச்சு, என்ன ஐயா உண்மையே தானா, எல்லோரும் பேசிக்கிறாங்க, நான் கடந்து போய்டுவேன்னு. ஜெபம் பண்ணால் பயமாகவே இருந்துச்சு எனக்கு சொல்கிறதுக்கு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணி என்ன சொல்கிறீங்க எது இருந்தாலும் எல்லாம் அப்படியே ஹீட் ஆஃப் த இது பார்த்துட்டு இருக்காங்க என் வாயை. நீ பிழைக்கவே பிழைப்பாயிடும். எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சிரிக்கிறான் ஒருத்தன், கை தட்டுறான் ஒருத்தன். ஃபாஸ்ட்டு கையை வச்சார். சின்ன 3rd ஜென்ரேஷன் தெரியாதுல்ல. ஃபாஸ்ட் வந்தார், என்னமோ நினச்சோம் வந்தார், கை வச்சார், நீ பிழைக்கவே பிழைப்பாயிட்டு போயிட்டார். அப்படியாடா சொன்னாருன்னு ஒன்று ஆடா ஐயோ இது போகணும்னு நினச்சினாடா. ஒரு அம்மா வண்டி உஷாராயிடுச்சு இல்லை இந்த தீர்க்கதரிசி. இப்படியே ஒரு மாதிரி போச்சு. சந்தோஷமாக எல்லோரும். இந்த அம்மாவுக்கு கண்ணில் தனியாக வருது, பிழைக்கவே பிழைப்பாயினா எப்படி இருக்கும். யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. அப்படியா ஐயா, நீங்கள் சொன்னது எனக்குன்னே கர்த்தர் அனுப்பிச்சாரு. எங்கேயோ நாட்டில் இருப்பீங்கன்னு பார்த்து இங்கே தான் இருந்திருக்கீங்க, கூப்பிட்டோன்னே வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப என் கை பிடிச்சின்னு கையெல்லாம் கண்ணீர். சரி நான் வரேன் சிஸ்டர்னு எல்லோரும் கேட்குறாங்க. இந்த அம்மா டிசம்பர் வரைக்கும் போதானா, பாதி பேருக்கு விட்டுருச்சு. இதான் பிழைப்பாயின்ட்டாரேன்னு. ஒருத்தர் சொல்கிறான், பரலோகத்தில் மறித்தாலும் பிழைப்பான் இல்லையா, அதை சொல்கிறார் பாஸ்டர். அங்கே உயிர் தேடும் இது எதை போய் சொல்லினுக்கிற அவர் தான் ஏதோ சொல்லிட்டு போகிறாருண்ணா அப்படின்னா இப்படியா சொன்னார். அவங்க பேர் எல்லாம் சொல்லி அவங்க ஆதார் ஐடியெல்லாம் சொல்லியா சொன்னார் அவர். இனி பிழைப்பாயின்னு குத்து மதிப்பாக சொல்லிட்டு போகிறார். எல்லாம் கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் நடக்காது அப்படி இப்படின்னு. இல்லை இது அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது, அதனால தான் கூப்பிட்டோம் நாங்கள். எப்படி பாருங்கள், ஹவுஸ் விசிட்டிங் இப்படிலாம் கூப்பிட்றாங்க. கடைசியில் ஒரு நாள் நான் வீட்டில் படுத்து கொண்டிருக்கிறேன், ஃபோன் வருது. அந்த அங்கிள் போயிட்டார். இந்த ஓடி ஆடி சிக்கியாக சுற்றின்னு இருந்தது தெரியுமா, வாலிபன் மாதிரி ஒன்று, இதுக்கு மருத்துவ சேவைலாம் பண்ணியிருந்தது. அவர் கடந்துட்டார். ஷாக் ஆஃப் த ஷாக் இன் மை லைஃப். பார்த்து இது மாதிரி ஒரு அதிர்ச்சி நான் என் வாழ்க்கையிலே சந்திச்சதில்லை. பையா படுத்தார் ஐயா, காலையில் எழுப்புறோம், எழுஞ்சிக்கல, கடந்துட்டார். அப்போ அந்த அம்மா பிரேதம் வச்சு இந்த சாட்சி நீ பிழைக்கவே பிழைப்பாயின்னு எனக்கு ஒரு ஊழியக்காரன்னு சொல்லிட்டு போனார். நான் தான் போவேன். இந்த பாவிங்க எல்லாம் அந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணதெல்லாம் இவருக்கு ஆயிடுச்சு. இத்தனைக்கு இதில் படுபாவி இந்த மனுஷன் பண்ண வேலை. ஃப்ரீசர் பாக்ஸெல்லாம் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டேன் இந்த அம்மா போகணும். இந்த மாதிரி சாவை பார்த்ததே இல்லை நான். நானே போய் ஃப்ரீசர் பாக்ஸுக்கு அட்வான்ஸ் பண்ணி நானே உள்ளே போய் படுத்துக்கோனா நான். சாமினாக்காரங்களாம் சொல்கிறது, அண்ணா இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்கலாம், இது மாதிரியெல்லாம் உங்கள் பரிகாசம் போயிடுச்சு. அதாவது ஒரு மனுஷனை நம்ம வந்து செத்துருவான்லாம் நம்ம நினைக்க முடியாது. இது வந்து நடைமுறை. யாரையும் நம்ம அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே போகக்கூடாது. இவன் செத்துருவான், இவன் விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான். நல்ல தடகாத்திரான மனுஷன். 2 வீலரில் எனக்கு ஈக்குவலாக வருவார். நான் என் வயசுக்கு அவருக்கு பெரிய வயசு, அதுக்காக சொல்கிறேன். ஸ்பீடுனாலும் ஸ்பீடு, ஸ்லோனா ஸ்லோ, அவ்வளோ அழகாக விளையாடுறது. நாங்களாம் விளையாடிருக்கோம் ஒன்றா ஷட்டில் கார்க்கெலாம். நல்ல தடகாத்திரமான தேகம். இதெல்லாம் சாவே கிடையாது. இது மார்க்கண்டேயன். நல்லா வேர்த்து ஊற்றும், ஒன்றும் கிடையாது. அலர்ஜி கிடையாது, பிபி கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒரு பலவீனமும் கிடையாது. இது இருக்கும் ஒரு 85 வயசு வரைக்கும் நாங்களாம் நினச்சோம். தேவன் தீர்மானிக்கிற நேரம்தான்.
அதனால தான் இந்த திருமண விஷயத்தெல்லாம் அது கண்ணை மூடிட்டோம், இது கண்ணை மூடிட்டு இந்த வாயை திறந்துடலாம் நம்ம நினைக்க முடியாது. அவன் செத்து போட்டான்னா அம்புட்டு சொத்து நமக்கு வந்துருமா? நம்ம உயிரை எடுத்துட்டான் அவன். இந்த நகமி கேஸ் தான் இது. போன நேரம் நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், சொல்ல முடியாது. சில கல்யாணம்லாம் என்கிட்ட பாத்திரிமார்களே வருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம், ஹால் வாடகை கொடுன்னு. நம்ம தான் தெரியும் இல்லையா, பேர் சொல்லு, பேர் சொன்ன நல்லா இல்லைன்னு. அவன் 2 பேர், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாஸ்டர், அவன் 2 பேர் கல்யாணம் பண்ண போகிறான், நான் நடத்த போகிறேன், இம்புட்டு கட்டி வச்சுருக்கிறேன், சும்மா தானே இருக்குது, நான் நடத்திட்டு வாடகை கொடுத்துட்டு போகிறேன், நல்லா பார்ட்டி ஆள் மாதிரி கட்டியிருக்கானா. இல்லை இல்லை, தேவ சித்தம் அது இதுன்னு. புருஷன் அந்த பெண்ணும் கணவனும் அந்த ஆணும் பெண்ணும் சம்மதிக்கிறான், காதல் கல்யாணம் கிடையாது, 2 வீட்டாரும் சரின்றான். இடத்த கொடுனா ஏன் கொடுக்க மாட்டேற? இல்லை தேவ சித்தம் இல்லை. இதெல்லாம் செய்யவும் கூடாது. நான் இடமும் தரமாட்டேன், தயவுசெய்து இது விலகிடுது, இது வேணாம் உனக்கு. போடா போகத்த பையில, லூசாடா நீ. அவன் கொட்டாய் வச்சிருக்க சர்ச்சில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி விஷயத்தில் இப்படி கட்டி வச்சிருக்க, அழகாக கட்டியிருக்க. உள்ளே வந்து பார்த்தது, ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட். கல்யாணம் பண்ணலாம், ஜெகஜோதியாக இருக்குது. கல்யாணம் வண்டி பண்ணிட்டு போயிடும், சாப்பாடு கூட இங்கே வேணாம். வீடியோலாம் எடுத்தால் நல்லா இருக்கும், அழகாக இருக்குது, பார்ட்டி ஆள் மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. வெளில பார்க்கல, அது வேறு விஷயம். பொண்ணோ மாப்பிள்ளையோ சரி கொடுந்தா தெரியும் ஏறுறப்போ. இல்லை சொல்கிறேன், கடைசியில் பார்த்தா நான் சொன்னேன், கடைசியாக ஜெபம் பண்ணிட்டு இதில் தலையிடாத, வேணாம், இதில் வேணாம், இந்த கல்யாணம் வேணாம். கடைசியில் அவன் ஒன்றுமே கோச்சிட்டே போயிட்டான். சரி நான் போயிட்டு வரேன், இனிமேல் நான் வரமாட்டேன்னு போயிட்டான். இது வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், இனிமேல் நான் வரவே மாட்டேன், நான் போயிட்டு வரேன். என்னதான் அது தெரில, நாங்களாம் பரம்பரை கிறிஸ்டின்ஸு, இல்லை உங்கள் ஜபம், ஊழியம், அபிஷேகம், தீர்க்கதரிசனம் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த இந்த இன்சிடென்ட் சொன்ன பார்த்தியா, அவனை கட்ட வேணான்னு சொன்னேன். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாஸ்டர் சொன்னார் கட்டணும், நாங்கள் இது மாதிரி ஆனோம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும், நல்ல சாட்சி இருக்குது. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணி வைக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு உரிமை இல்லை. உன்னை அழைத்ததே நான் அழைத்திருக்கிறார். சரி நான் என்ன சொல்கிறது, நான் இனிமேல் வரவே மாட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோடு முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டே போயிட்டான். இனி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் பார்த்தா சொன்னேன், சாலை விபத்தில் இறந்துட்டார் ஃபஸ்ட்டு. கல்யாணம்லாம் பண்ணி வைக்கல, இந்த கல்யாணத்தில் இன்வால்வ் ஆகிற அந்த ஸ்டேஜில் ஜரூராக இருந்தார். பாஸ்டரு போயிட்டார், கடந்து போயிட்டார், இறந்துட்டார் அவர். இதை மாத்திரம் பண்ணி வைக்காது இருந்தால், இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. சிலதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்பதல்ல, சிலதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, பணம் வருதுன்றதுக்காக. அதே இது ரொம்ப நெட்பமான பகுதி, இது யாரோடும் ஒத்து போக முடியாது. ஆனால் தேவன் ஒண்டி மட்டும் பயணப்படுவார் நம்மளோடு. தேவன் நாமத்தில் அதுக்கு பயபக்தியோடு இருக்கிற ஜனங்கள் பயணப்படுவாங்க. இந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து வர்றது கஷ்டம். நான் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகிறவன், தேவனுக்கு பயந்தன்றதுக்காக மட்டும் சொல்லலை. யாரையுமே நம்ம கணிக்க முடியாது. யாரையும் நம்ம வந்து அவங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க, அவங்க மறித்து போயிடுவாங்க, அம்புட்டு சொத்து என் பிள்ளைக்கு வரும், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய குரோதமான ஒரு மனப்பான்மை தெரியுமா இது? இந்த மாதிரி போனது தான் அது நகோமி. தெரியாது நமக்கு ரூத் வீடு என்ன, ஓர்பால் வீடு என்னன்னு தெரியாது. இவங்க போய் அங்கே இறங்குறாங்க, அந்நிய நுகம், மறுபடியும் அந்நிய நுகம். அந்நிய நுகத்துக்குள்ளே போனாலே இந்த லவ் பண்ணுற ஸ்டேஜில் அடி தட்டி வெட்டு குத்து தான். நீங்கள் பார்த்துருக்கீங்க பேப்பரில், வகுப்பு வாரியமாக சண்டை நடக்கும், இந்த நேம் ஆஃப் காஸ்டிசம். அது இல்லை, இங்கே வார்த்தைக்கு விரோதமாக போகிறான் விசுவாசி, அவன் நியாயம் தீர்ப்பு பட்டயத்தில் நியாயம் தீர்க்கப்படுகிறான். சத்தியம் இது. தீனால் எப்படி தீட்டுப்பட்டான், என்னாச்சு? ஒரே ஒரு பொம்பளை மேட்டரு, ஊடு போந்து வெட்டி போட்டானுங்க. யார்? யாக்கோபுடைய பசங்க. ஒருத்த மண்ண வேலைக்கு இப்போ கூட ஒரு விசுவாசி கூப்பிட்டு சொன்னார், என்ன பையன் இந்த மாதிரி லவ் பண்ணுறான். யார்? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடா? எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு? இல்லை அவன் பொண்ணு வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க, பையன் 26 வயசு, அழகிய பையன், ரொம்ப அழகாக இருப்பான் பையன், நல்லா சம்பாதிக்கிறான், நம்ப மாட்டுறான். என்ன கேரண்டி வேணுமான்னு? இல்லை இல்லை, நீயும் வந்து நீங்களும் வந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? நீங்களும் வந்து சுண்ணத்து பண்ணணுன்றான். இவன் பண்ண வேலைக்கு அப்பணுமா?
என்ன சொல்ல வரான் புரியுதா? அம்பூட்டும் எல்லாம் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவெல்லாம் போயிட்டு வேறு மாதிரி போயிடுவேன் நீன்னு அப்படியே வேலை வெளுத்துட்டாங்க. இதை கத்துறதை உடைச்சார். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, லைஃப் இஸ் ப்ரீஷியஸ் given to us. இங்கே எதுலையாவது போய் சிக்கி கொண்டீர்கள்னா வார்த்தைக்கு மிஞ்சி போனால் சகாயம் வராது. என்னம்மா போகுது, கையில் காசு இருக்குது, ஆனால் பஞ்சம். அதாவது 100 ரூபா மதிப்பு கொண்ட நாடு நம்முடைய நாடுன்னு வைத்துக்கொள்ளுங்க. நம்மளும் கீழ் நாடுகள்லாம் இருக்குது. இந்த பணம் வந்து அங்கே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும். இப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பணம் இன்னொரு ஏழை கண்ட்ரிக்கு போனால் பெரிய கோடீஸ்வரனாக பார்ப்போம். உங்களிலும் கீழில் மட்டத்தில் இருக்கிற பொருளாதார பின்னணியில் இருக்கிற குடும்பங்கள் உண்டு, நாடுகள் உண்டு, வீடுகள் உண்டு. நம்ம காட்டிலும் கீழே இருக்கான்னு சொல்லி போய் கல்யாணம் பண்ண போனால் நம்ம ஆடுகை செலுத்தலாம், நம்ம அடிமைப்படுத்தலாம், இப்படிலாம் இருக்கும் எண்ணம். அங்கே பஞ்சம். இங்கே மோவாபியா பட்டணத்துக்கு போகலாமா? போயாச்சு. தேசத்துக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நம்ம எடுத்தாச்சு, பொண்ணு எடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. 10 வருஷம் வாழ்ந்துருக்கான். 10 வருஷத்தில் ஒரு புள்ள பூச்சி கிடையாது. புள்ள பூச்சின்னா தெரியும் இல்லையா? ஒரு குழந்தை கிடையாது. 2 ஆண் மகன்கள், 2 பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. ஒன்றுத்துக்கும் குழந்தையே கிடையாது. ஏன்? வாட் ஹேப்பன் டு ஃபர்டிலிட்டி? மலட்டுத்தன்மை கிடையாது. இஸ்ரவேலில் பலிக்கு பெருகணும். இஸ்ரவேலின் ஆசீர்வாதமே போச்சேயா, போச்சு. 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன்? சரீர பிரகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, வேத ரீதியில் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணாமல் அந்த வருஷத்தில் குழந்தை பிறகுதா? அல்லேலூயா. திருமண நாளுக்கு பரிசாக கர்த்தர் தந்தார் எனக்கு குழந்தைய. நான் சாட்சி சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. வம்சத்துக்கும் நம்முடைய வட்டாரத்தில் பஞ்சம் இல்லை, வாரிசுக்கும் பஞ்சம் இல்லை. அல்லேலூயா. பெற்று தள்ளி கொண்டே போகுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலிக்கு பெருகுங்கள். ஏதேனுடைய ஆசீர்வாதம் சொல்கிறேன். இந்த மலட்டுத்தன்மை எங்கே அப்போவேயாவது சுருக்குன்னு இருக்கணும். அந்த அம்மாவுக்கு என்னடா கல்யாணம் ஆச்சு, இவ்வளோ நாள் ஆகுது, குழந்தை இல்லையே, என்னதான் பிரச்சனை? முழங்கால் போடுவோம், உபவாசிப்போம், ஆண்டவர் எங்கே தவறு பண்ணணும் அது கேட்போம். மோவாபிய காற்று அடித்தோடனே மாறிடுச்சு விசுவாசி அம்மா, நகோமி அம்மா மாறிட்டாங்க. ஆனால் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், காட் பிளஸ் யூ, காட் அந்த நேம் ஆஃப் த லார்ட் ஹஸ் நாட் கான் அவே ஃப்ரம் அவர் மவுத். நாமும் மறக்காது, நாமும் தரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். வார்த்தைக்கு தூரமாயிடுச்சு வாழ்க்கை. அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிறது, வெகுப்பாடுபடுவான். 10 வருஷத்துக்கு எவ்வளோ பேர் பேச்சு வந்திருக்கோம், ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையான்னு. சரி, நாங்கள் ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் பீப்புள், எங்களுக்கு தெரியாத ஆட்கள் அங்கே கிடையாது இல்லையா? நமக்கு மோவாப் பட்டணத்தில் போனால் இதுக்கு அவ்வளோ தெரியாது. காசு இருக்குது, காசை வச்சு 2 குடும்பத்தை பிடிச்சது இந்த அம்மா. 2 பேரை கல்யாணம் வச்சாங்க. ரூத்தி ரட்சிக்கப்படுறது பெருசாக எடுத்துக்காதீங்க. முன்னாடி ஒரு 3 உயிர் பலியாயிருக்கு. ஒருத்தன் ரட்சிக்க பண்ணாலும் ஒரு விசுவாசி 3 உயிர் போகணுன்னு அவசியம் கிடையாது. பண்ண தவறுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரூத்து சரித்திரத்தில் ரூத்து வந்தால் ரட்சிக்கப்பட்டா, மோவிய பெண், அவள் வந்து புறஜாதியிலேருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்றதுலேருந்து ஆரம்பித்தா சுவாரஸ்யமான கதை. நான் சொல்கிறது 1ஆவது அதிகாரத்திலே பிடிக்கிறோம். நீ எதுக்கு அங்கே போனேன்? ஏன் அந்த பட்டணம் நாடு உனக்கு அவ்வளோ வசதியாக இருக்குது? இங்கே பஞ்சோன்ற ஒரு பேர் தானே தவிர இது வந்து ஃபெடப் ஆயிடுச்சு. அந்த அம்மா அந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. என்னத்தை ஜபம் பண்ணுறோம், காலையில் ஜபம் பண்ணுறோம், சாயந்தரம் ஜபம் பண்ணுறோம், குடும்ப ஜபம் பண்ணுறோம், ஆள் வச்சு ஜபம் பண்ணுறோம். ஜபம் எங்கே நடந்தாலும் போவோம் வருவோம், ஒன்றும் நடந்த பாடு கிடையாது. பஞ்சம் பாட்டுக்கு பற்றி எரியுது. ஜபம் பண்ணுறோம் வீட்லேயும் இல்லை, ஜபம் நட்டுறோம் வீட்லேயும் சோறு இல்லை. இப்போ எங்கே போய் நம்ம கேட்குறது? இந்த வேணாடா, இந்த ஊரும் வேணாம், உலகமும் வேணாம், நான் போகிறேன். சோத்தை தேடி போச்சு இது. அதான் வீக்கு. இங்கே ஊரே அமைதியெல்லாம் இருக்குது. யூதேயா பட்டணத்தில் பெத்லெஹேம் என்ற, யூதேயா தேசத்தில் பெத்லெஹேம் என்ற பட்டணம் அப்பத்தின் வீடு. இன்றைக்கி நம்ம பையன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான். சரி, மிட்டம் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டான். சரி, எப்படி இவனையாவது குவார்ட்டர்லியில் தேர்த்திடலாம். குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் ஒரு மிட்டம் டெஸ்ட் கடைசி வரைக்கும் போனால் கூட நான் விசுவாசமாக நிற்பேன், எப்படியாவது நம்ம பையன் படிச்சிடுவான், பாஸ் ஆகிடுவான்னு. என் பையனை சொல்ல, விசுவாசிகள் பிள்ளைகளை. அதே மாதிரி பாஸ் ஆகியிருக்காங்க நிறைய பேர், நிறைய பேர். கடைசியில் கூட அற்புதம் நடக்கும். மைக் ஆஃப் பண்ணுங்க சிஸ்டர், மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் மேலே கை வைங்க. அப்படியாக கடைசி வரைக்கும் அவன் எப்படியே பாஸ் ஆகிடுவான். இது அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்கு. 10 வருஷம் புள்ள இல்லை, அங்கேயாவது நமக்கு உணர்த்துதல் இருக்கும். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த யூதேயா பட்டணத்தில் எப்படியாவது பஞ்சம் போயிடும், நம்ம வாழ்ந்துடலாம்.
ஆனாலும் போனாலும் போவோமே தவிர மோவாபு தேசத்துக்கு போகக்கூடாது ஐயா. அது வேசித்தனத்தினால உருவான பட்டணம் தேசம். அங்கே நமக்கு அதுக்கு என்ன இருக்குது? ஒரு குடி ஒரு பழக்க வழக்கத்தில் ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் சாராயம் வைக்கிற ஊரில் போய் செட்டில் ஆனான்னா அர்த்தம் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து மதுபானம் ஃப்ரீ, அதாவது கம்மியாக இருக்குது. அங்கே நான் போகிறேன்னா அது வாலிபர்கள் சுற்றுலா மாதிரி போவாங்க, பேசியிருக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பழைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்டே தெரியாமல் போய் ரெட்டில் காலை வைக்கிற இருக்கிற அருமை தெரியாமல் விட்டுட்டு போகிறாங்கன்னா இவங்களை என்ன சொல்கிறதுனே தெரியலையே. அவ்வளோவாய் வசனம் காக்கப்படலை. இங்கே வசனமே இல்லை. பஞ்சம் வருவதுக்கு முன்பு ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, வேத வசனம் வாழ்க்கையை விட்டு போயிடும். இந்த வேத வசனம் படிக்கிறது நிறுத்திடும். ஜபம் வண்டி பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சிலுவை போட்டு கொண்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா ஆலயத்துக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. தனிப்பட்ட பைபிள் படிக்கவே மாட்டாங்க. வேதத்தை படிக்க விடாது பிசாஸ். சோர்வு என்னத்தை படித்து என்ன இருக்குது? அது என்ன வாயின் வார்த்தை என்ன சொல்லணும்னா, நல்லா இருக்கிறப்போ ஆத்மா செழிக்கிறப்ப சொல்லும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னும். இதே உதடு. சோர்வுன்னு உச்சகட்டத்துக்கு போகிறப்ப ஆமாம் அதே தானே மத்தியில் இருக்குது, மார்க்கில் இருக்கிறது சரிதெல்லாம் இதே தானே இருக்குது, இதே தானே இருக்குது, இப்படி ஆகிடும். ஏன் கஷ்டம்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. கஷ்டகாலம் நம்மளுடைய வாழ்க்கை கஷ்ட காலத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆத்மா சொல்கிறேன். இது எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த வறட்சி இருந்து கொண்டே இருக்கும். அப்படியே போய் தான் கடைசியில் இந்த இடமும் நான் இங்கே வேதம் ஓதுறதும் வேதம் படிக்கிறதும் பிடிக்கல அந்த அம்மாவுக்கு. ஃபேக்ட். அங்கே முதல்ல சர்ச் இருக்கான்னு பார்ப்பான் நம்மால். சர்ச்சே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ தான் கூகுள் வந்துச்சு, அங்கேருந்து கனெக்ட் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. சொல்கிறேன், முதலையாவது ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரத்துக்குன்னா சர்ச் இருக்கான்னு பார்ப்பான். அந்த இடத்துல நம்மளுடைய சத்தியம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பான். சர்ச்சு பக்கத்தில் வீடு எடுத்துக்கலாமா பார்ப்பான். டிபெண்ட்ஸ். இல்லை வேலைக்கு போகிற இடத்துல வீடு எடுத்துனா அந்த வீட்டு பேரில் ஒரு ஆலயம் இருக்கான்னு முதல் பார்ப்போம். இல்லை தானாவது ஒரு ஆலயம் ஆரம்பிக்க முடியுமானாவது பார்ப்போம். இந்த மாதிரியெல்லாம் போய் கொண்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல உண்டு அப்படி இல்லை. என்ன இல்லை, அவங்க போய் புறஜாதியில் போய் திருமணம் பண்ணி அவங்க ஒரு 10 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க, குழந்தை கிடையாது. புறஜாதியில் போய் திருமணம் பண்ணுற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு சோர்வுன்றதை விட கர்த்தர் மேலே மிகப்பெரிய ஒரு கசப்பு இருக்குது. ஆரம்பித்தது நம்ம அடிப்படை காரியத்தில் எனக்கு தேவைகள் சந்திக்கப்படல. தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு தான் நம்ம வந்து கர்த்தரை பின்பற்றுறோமான்னு பார்த்தா வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிடும். இப்படி போய் தான் வெறுப்பில் தான் போய் கல்யாணம் பண்ணது. ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் விரும்பி கல்யாணம் பண்ணல இந்த மனுஷனை. நான் கேட்டேன், லவ் மேரேஜான்னு. நான் விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணல, ஏதோ ஒரு வெறுப்பில் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கினேன். இது என்ன இது புதுசாக இருக்குன்னா, இதுக்கு முன்ன ஒருத்தன் அந்த மாதிரி சொன்னது சொல்கிறேன். இதுக்கு முன்ன ஒருத்தன் கருப்பாக குண்டா வந்தான், பாஸ்டர் உங்களை மாதிரியே இருப்பான், அவனை பார்த்தாலும் எனக்கு அடிக்கணும் போல் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த டைமில் இந்த ஒலி பிச்சா வந்துச்சு, அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான். அக்காவா இப்படி தான் சொல்லி கூட்டின்னு வந்து இவர் அப்படி இவர் இப்படி இவர் இந்த நாட்டுக்கு போயிருக்கா, இவரை போய் பார்த்தா நீ எல்லாம் தீந்துறவங்க குடும்பம் பிடிங்கன்னா அந்த மாதிரி சொல்லிச்சு, உங்ககிட்ட தனியாக பேசுகிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு பால்லே போல்ட்டு நான். இதுக்கு ஜபம் பண்ணுறதா, கவுன்சிலிங் கொடுக்குறதா, தீர்க்கதரிசனம் உரைக்கிறதா, ஏன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துக்கிறதா, இல்லை இதுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு எனக்கு அழுகை கொடுக்கலையா கர்த்தர், இப்படியெல்லாம் பல என்னென்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகிட்டேன். இப்படி தான் பேசுவாங்க சில பேர். அது மாதிரி சமயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நகோமி போய் கல்யாணம் பண்ணி குட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்பயாவது உணர்வு இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் பெத்லேமில் வந்து சாப்பாடெல்லாம் சரியாயிடுச்சு, ஒரு பிரச்சனை சரியாயிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து புறப்பட்டு வருது. அதுக்குள்ளே 2 பேரும் 3 பேர் இறந்துட்டாங்க. தகப்பன் ஆம்பளே இல்லை அந்த வீட்டில். தகப்பன் இறந்துட்டான், புருஷன் இறந்துட்டான், 2 பிள்ளைகள் போயிடுச்சு. அப்போ கூட ஆண்டவரே ஏன் இந்த இழப்பு எங்கள் வீட்டில் கேள்வி கேட்க சொல்ல. ஒரு ஒரு உணர்வு இருக்கணும். தொடர்ச்சியாக 2 வாலிபர்கள் சாவுறாங்க வீட்டில், தொடர்ச்சியாக 2 வாலிபனுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவரே நான் செய்தது தவறு எங்கே இருந்தாலும் எனக்கு வெளிப்படுத்துங்க. சரி, இந்த மேட்ருக்கு உள்ள வெளிப்பாடு இல்லைனாலும் அப்படியாவது கேட்டிருக்கலாம். இது டச்சே இல்லை. உங்களை வந்து நான் இயக்குறது நகோமியை ஆளுகை செய்கிறது என்னன்னு கேட்டால் உலக தேவைகள். அதாவது உங்களுக்கு அங்கே சோறு கடைகளை இங்கே வந்துடுச்சு, இங்கே சோறு கடைகளை இப்போ திருப்பி அங்கே போகுது, அங்கே சோறு போடுறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசால வந்து முட்டம் இது. when you pay attention for the secular things of the earth, you will miss your life. நீங்கள் எப்போ உலக பிரகாரம் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டம் உங்களுக்கு அங்கே போகிறதோ கர்த்தரை எழுந்துருவீங்க. என்ன வஸ்திரத்தில் நீங்கள் வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பிரகஸ்பதியாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி,
முக்கியத்துவம் எதுக்கு போகுதுன்னு பார்க்கணும். அப்படியே விட்டாச்சு, ஒரு பால் அழுதா அது தெரியும் நமக்கு என்னென்னலாம் பாசாங்க பண்ணிச்சு அந்த அம்மான்னு. வரணும்னு சொல்ல, ரூத்தோடு வந்து அந்த அம்மா இறங்குது. வந்து இறங்கினோடனே நகோமி வந்துட்டியான்னு கேட்குது இன்னொரு அம்மா பெத்லஹேம்ல. என்ன நகோமின்னு சொல்லாத, இவ்வளோ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சர்வ வல்லவர் எனக்கு கசப்பே கொடுத்தார். நம்ம இந்த அக்கா சொல்லிச்சு இல்லையா, உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், அவனை பார்த்து பயந்தேன் உனக்கு, அந்த மாதிரி இதுதான் வாய். கடைசி வரைக்கும் இது ஜெபிக்கிறதுக்கு வாய் சரியில்லை. நல்லா ஜெபிக்கிற லேடியாக கூட இருக்கட்டும் நகோமி, வாய் என்ன வாய் அது? சர்வவல்லவர் எனக்கு கசப்பை கொடுத்தார். வாழ்க்கையே கசந்துடுச்சான். சர்வவல்லவர் எனக்கு கசப்பை கொடுத்தார். என் நகோமின்னு கூப்பிடாது, வேற என்னன்னு கூப்பிடுறது? போச்சா? புறஜாதிகள் ஷாலமோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புறஜாதினால் வர சாபம், பொருளாதாரம் பழா போயிடும். பசங்க மட்டி ஃபெல்லோவாக இருப்பாங்க. மண்டையில் மூளை இருக்குதா களிமண் இருக்குதான்னு கேட்குறாங்க இல்லையா வாத்தியாருங்க. அந்த காலத்தில் கேட்டாங்க, இப்போ கேட்க மாட்டாங்க. இப்போ தான் கேஸ் போட்டுறாங்க இல்லையா. அடிக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்ததுக்கு பசங்கள்லாம் அடிக்கூடாதுன்னு சட்டம் போட்டோன்னே வாத்தியாரெல்லாம் அணைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போது. அப்போ இருந்தால் வாத்தியாரெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். பேண்ட்டில் ஒன்றுக்கெலாம் போகிறவங்களாம் இருக்கான். நான் கூட அதில் வர்றதுக்கு முன்னே பயமாக இருக்கும். அடித்து கொன்ற போகிற அந்த மனசு நம்மளை விளாசிடுவாங்க. பேரண்ட்ஸும் சும்மா கிடையாது அந்த காலத்தில். எங்கள் அப்பாலாம் அழகாக கூப்பிட்டு வரார். வாத்தியார்கிட்ட கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறார், 2 கண்ணை விட்டுருங்க, தோலை உரிச்சிருக்கன்றார். இந்த மனசில் அதுக்காக கூப்பிட்டு போனோம். நம்ம ஒரு மாதிரி டெரராக இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அடித்து பின்னி துவச்சி காய வச்சுருவாங்க. இப்போது அந்த சட்டம்லாம் அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, வாத்தியார்கள் வந்து தெய்வத்துக்கு அடுத்து இதில் வச்சுருந்தாங்க. நாங்களாம் அப்படி தான். குரு பக்தி எல்லாருக்கும். குரு வணக்கம் வேணும். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, உனக்கு மட்டும் குரு பக்தி வேணும், வணக்கத்துக்கும் மேலே அது. அது ஒரு வளர்ப்பு. அந்த மாதிரி ஒரு டீச்சர் கம்யூனிட்டி இருந்துச்சு. இப்போ என் பசங்க டீச்சர் பார்த்தா கூட எனக்கு மரியாதை அதிகம், டீச்சருன்றதுனால, டீச் பண்ணுறாங்கன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் ஊடகத்தெலாம் வர செய்திலாம் பார்த்தா எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன் அணைக்க ஆரம்பிச்சிட்டான்? நீ அடிக்க தடை போட்ட, அதனால் இன்னைக்கு அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அணைச்சிட்டான் வாழ்க்கையே. எவ்வளோ நடந்துருக்குது உங்களுக்கு தெரியும். இதை மனுஷன் சுத்தமாக இதுக்கும் நாலேஜ் இல்லை. உலக பிரகாரமான ஞானத்தில் உலக ஞானி சாலமோன் புற ஜாதிக்கிட்ட போகக்கூடாதுன்ற ஞானத்தை தவிர, அஞ்ஞானத்தை தவிர மற்ற எல்லாம் இருக்கிறதுக்கு. எதை நம்ம செய்யக்கூடாது அது ஒன்றும் செய்ய தெரியாது. டூர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவான் நம்ம விசுவாசி ஒருத்தன். டூர் ஃபிக்ஸ் பண்ணுவான், செம்ம ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவான், யாருமே அடிச்சிக்க முடியாது. ஹோட்டல் போனான்னா அவ்வளோ பஃபே எல்லாம் அவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணுவான், எல்லாமே அழகாக பண்ணுவான். ஃபியூனரல் சர்வீஸ் கூட சொல்லிட்டிங்கனாக்கா அழகாக செட் பண்ணி அழகாக சிக்கனமாக பண்ணி அவர் பேக்கேஜ் கொடுப்பான். ஃபஸ்ட் எய்ட் இவ்வளோ தான் ஆகும், எல்லாம் பண்ணான். ஒரு வாட்டி அவனுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் பண்ணியடா, பெரிய ஆப்ரேஷன் நடக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பெரிய ஆப்ரேஷனுக்கு பெரிய லேக்ஸ் போகுது. எல்லாம் பண்ணியடா, இன்சூரன்ஸ் எடுத்தியானா இல்லைன்னு. இது எல்லாம் அறிவு இருக்கிறவனுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தியான்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வெக்கமே இல்லாமல் டூருக்கெல்லாம் போறியா 1 லட்ச ரூபா கொடுத்துனா, ஆமாம். ஒரு 20,000 கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாமே, ஆமாம். எவ்வளோ அமௌண்ட் இன்றைக்கி 10 லட்சம் தெரியும் இல்லையா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் எல்லாத்தையும் அவங்க ஜமாச்சிருவாங்க இல்லையா? ஆப்ரேஷன் சொல்கிறேன், நம்ம அங்கே போய் பேரமாக பேச முடியும். எது தேவையோ அதை தவிர ஞானம் எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் தான் சாலமோன். எல்லா பெண்களும் பார்த்து இவர் அப்படியே மகிழ்கிறாங்க, புகழ்கிறாங்க, வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இவரை மாதிரி யாரும் இல்லையா, சாலமோனை போல யாரும் இல்லை. சாலமோன் உங்கள் ஞானம் பெருசு. வாயை திறந்து பேசலாம் காணிக்க உழுது, மனுஷங்கிட்ட பேசுனா காணிக்க உழுது, தெய்வங்கிட்ட பேசுனா அக்கினி உழுது. இந்த மாதிரி மனுஷனை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? தகப்பன் அந்த உரையிலேருந்து பட்டயத்தை எடுக்கிறப்பே பார்த்து ராஜாக்கள் பயப்படுறாங்க, சமாதானமாயிடுறாங்க. இந்த சாலமோனுடைய பார்வை பார்த்தாலே சமாதானம் வந்துடுது. தேசம் முழுவதும் சமாதானம், வாழ்க்கை முழுவதும் சமாதானம், வளத்துக்கு வளம், நல்ல ஒரு சமாதானம், யுத்தமில்லாத வாழ்க்கை. கோர்ட்டு கேஸு ஆஸ்பத்திரி படலம் எதுவுமே கிடையாது. என்ன வர்ற காசு நோயும் கிடையாது, வாடகை கிடையாது, கடன் கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த காசு. நான் சொல்லுது ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. எல்லாம் இருக்கிறப்போ ஆண்டவரே சோத்திரம் ஐயா, தசமாங்க எடுத்து வச்சு மேதான் சார்ந்து இருக்கிறோம். ஏன்னா மற்ற ஃபேமிலியெல்லாம் வந்து 10 நாள் தான் வரும் அந்த காசு. இது 10 நிமிஷத்தில் போயிடும் அந்த காசு. ஃபர்ஸ்ட் டு பிலீவ் காட்.
இப்போ எல்லா புயலும் அடங்கிடுச்சு. அதே 50,000 இன்றைக்கி 1,00,000 மாறிடுச்சு. அன்றைக்கி 50,000 அவ்வளோ சிக்கலில் இருந்த மனுஷன் இன்றைக்கி ஒரு பிரச்சனை கிடையாது. வாடகை கிடையாது, நோய் கிடையாது, ஒரு மருத்துவம் கிடையாது, ஒரு கோர்ட்டு கேஸ் கிடையாது, கடன் கிடையாது. எல்லா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லா பிள்ளைங்களும் செட்டில் ஆகிடுச்சு. பசங்க வேறு மேலே அனுப்புகிறான். ஏழ்மையாக இருக்கிற அப்பனுக்கு அனுப்பவே விட மாட்டான். தேவை இருக்கிற குடும்பத்துக்கு இது போய் கூட சேராது. ஆனால் இது ஜெயிச்சு வந்ததுனால சொல்கிறேன். பிள்ளை தானாக கேட்காம அனுப்புது, பொண்ணு தானாக அனுப்புது, மருமகம் ஒன்றும் சொல்லலை, அதுங்களே ஒரு 1,00,000 அனுப்புது. இதுங்களுக்கு ஒரு கிழவி ஆகிட்டேன் சொல்கிறேன். இப்போ 2 பேர் தான் இருக்கான், வீட்டில் 2,00,000 இருக்குது, தின்றதுக்கு வயிறு கிடையாது. நம்ம தான் உணவு கட்டுப்பாட்டு ரொம்ப பேசுகிறோம் இல்லையா? கருவேப்பிலை குழம்பு, புளி குழம்புன்னு அப்படி ஓடின்னு இருக்குது. சிக்கன் எல்லாம் ஒரு பீஸு. பயம் வாழணும் இல்லையா? இப்போது 50 காசும் இருக்குது. மொத்தமாக எவ்வளோ தான் ஆகுதுன்னா 2,000 ரூபான்னு தோறம்மா மளிகை சாமானுக்கே. அதுவே வெல்லம். அப்படி ஒரு ஜீவியம் வருது. அதே மாதிரி சாலமோனுக்கு எதுவுமே கிடையாது, செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கணும்? இன்னும் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும், இன்னும் ஆண்டவரை நம்ம இன்னும் வேறு மாதிரி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி இல்லாமல் இது போய் 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 அநியாயத்துக்கு எல்லா பொம்பளைங்க கூட்டு வச்சுன்னு எல்லாரும் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தவங்க அப்பன்னு பார்த்தா இவன் கோயில் கட்டி கொடுக்குறான். தாய் 8 அடினா குடும்பம் பிள்ளை 16 அடி. அப்போ வந்து இஸ்ரேலுக்குள்ளே தான் மறுமணியாட்டி வச்சுக்கிட்டான். இது வந்து இன்டர்நேஷ்னலாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஞானம். அப்பா வந்து சும்மா டீ கடை வச்சுருந்தாரு, பையன் வந்து சரவண பவன் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டான். அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கானடா. அப்பயாவது புத்தி வரவானமானா அப்போ லோக்கலில் பண்ணால் நான் இன்டர்நேஷ்னல். சரி பண்ண தான் பண்ணேன். கர்த்தர் ஒரு விஷயம் தரிசனம் ஆகல, 2 விஷயம் தரிசனமாக சொல்கிறார். வேணாம் வேணாம் வேணாம். முதல்ல சொன்னதே வந்து சாய பண்ணுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கோ தரிசனத்துக்குமே மரியாதை இல்லை. இவன் தீர்க்க தரிசி அமிச்சாலும் அவன் எல்லாம் ஜெயிச்சு வந்தவன், தீர்க்க தரிசிலாம் பார்த்தவன், அவனையும் கொண்டு போடுவான் இவன். ஏன்னா இது பொம்பளை மேட்ரு இல்லையா? ஏற்கனவே யோவான் சொன்னங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு ஸ்டோரி. கர்த்தரை பார்க்குறார், இவன் கையில் ரத்தக்கரெல்லாம் வானான். மறுபடியும் இவன் தீர்க்க தரிசனம் இவனுடைய யுக்தியில் எதனா பண்ணுறான். அவனை இவ்வளோ பொம்பளைங்களை கரெக்ட் பண்ணது எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? தீர்க்க தரிசின்ட்டானா முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து இங்கே அடைக்கலம் புகுந்துருச்சு. இவனை விட்டு போகாதுங்க. எல்லாத்துக்கும் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்து, எல்லாத்துக்கும் அரண்மனை கட்டி கொடுத்து, 10க்கு அதுக்கு கும்பிட்றதுக்கு கோயிலை கட்டி கொடுத்து, அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி உட்காந்துன்னு இருக்குது. இந்த ஆள் படிக்கிறப்பவே அடித்து நொறுக்கலாமான்னு இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம், இவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான். முதல்ல சாய பண்ணினார்கள், அப்புறம் அவனுடையெல்லாம் மாறினாங்க. கடைசியில் அம்போன்னு போச்சு, அம்புட்டு சொத்தம். சத்துருக்களை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். திருமணத்தால் வருகிற சாபம் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஞானஸ்தானம்லாம் போயாலும் ஞானஸ்தானம் எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று இழுத்துன்னு வர்றது கேஸெல்லாம் கூட்டின்னு வந்து முக்கி எடுத்து அது கிறிஸ்டின் பேரை கொடுத்து அதை கல்யாணம் பண்ணி இது குளிப்பாட்டி நடுவில் வைக்கிற மாதிரி. இது சண்டை வரப்போ அப்புறம் ஆரம்பிங்க. அதுக்கு என்னென்னமோ ரெபேக்கா, ரூத், எஸ்தர்னு எல்லா பேரும் வைக்கலாம். நீங்கள் வேதாந்தத்தில் இருக்கிற பரிசுத்தாட்டிகள் பேர்லாம் வச்சு அதுக்கும் வெள்ளை சீலியை சுற்றி எல்லாம் ஒரு கிறிஸ்துவ சடங்கு படி தானே கல்யாணம் நடக்குது. அப்போ சண்டைன்னு வரப்போ வேண்டி பிரச்சனை ஆகிடும். அது இங்கே அந்நிய பாஷை பேசுனா வீட்டில் போனால் அந்நிய பாஷை பேசுவோம். இந்த பாப்பான்னு இல்லை, ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் பேப்டிசம் will always cause destruction. இதாவது செயற்கை நடக்குது. என் பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால் அந்த பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கன்வெர்ட்னா ஒரே வெட்டு தான். இதெல்லாம் மனம் திரும்பி வரணும். தப்பு பண்ணியாச்சு, மேலே 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 தப்பு பண்ணி வேறு என்ன பண்ணுது? பையன் இப்படி பண்ணிட்டான், பையனை இழக்க நான் விரும்பலை, கல்யாணம் பண்ணி கொடுத்தா மொத்தமாக எழுந்துட்டோம். இங்கே போய் பார்த்தா சாலமோனுக்கு நாட்களில் 2 ஏதோமியர் எதிரிகள் எழுப்பிட்டாங்க. கர்த்தர் தாவீதோடு உடன்படிக்கை வச்சு சாலமோனை அப்படியே பரிசுத்தம் பண்ணி எடுத்துக்கிறார். பரிசுத்தம் பண்ணாரோ பண்ணலையோ, நிறைய பேர் கேட்பான் சாலமோன் எங்கே போனான், எங்கன்னா போனான், நீ வந்து சேர வழியை படுறான்னாரு கர்த்தர்னு ஒரு துணுக்கு இருக்குது இனி வரைக்கும். எங்கேயோ போய் தொலைறான் சாலமோன், நீ வந்து பரலோகத்தில் சேர வழியை பாரு. அவன் 1000 மண்டை அடிச்சுதான் இல்லையா, நம்மளுக்கு ஆசை. அவன் எங்கே போனான்னு தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஒன்றுத்துக்கே உனக்கு வழியை காணும். அவன் அதனாலேயே நிறைய பேர் சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்கு பயப்படுறார். எதனா ஆட்டம் போட்டு இருக்கிற பரிசுத்தையும் கெடுத்து நரகத்துக்கு போயிட போகிறாங்கன்ட்டு நிறைய ஜனங்களுக்கு வந்து அந்த சம்பாத்தியன்ற அந்த அனுகிரகம் கம்மியாக இருக்குது. பரலோகம் நம்பணும். இவன் கோடி கணக்கில் வந்தாலும் இவன் உத்தமனாக இருப்பான். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு செல்வந்தன் பின்னாடியும் ஒரு வர்ணனை இருக்கும். தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பு இருக்கிறவன், நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், யோபு. அந்த சம்பாத்தியத்தில் பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சாட்சி இருக்குது. நமக்கு என்ன சாட்சி இருக்குது? கர்த்தர் இஎம்ஐ கட்ட கிருபை செய்தார், இன்னும் இஎம்ஐ இருக்குது. அல்லேலூயா.
இதெல்லாம் இருக்கிறவங்க எவ்வளோ வரவும் மாட்டான். இருக்கிறவ போகாது இருந்தாலே பெரிய விஷயம். ஐயோ உங்கள் அப்பாவுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. என்னது இஎம்ஐ 10 வருஷம் தான் இருக்குதோ ஜீவன் இல்லை. இப்போ ஜீவன் போனால் கூட வீடு வந்துடும். இருந்தானா வீட்டை விட்டுருவான். இப்போ ஸ்கீம் அப்படி தான் போடுறான். ஹவுசிங் லோன் வாங்குறப்பே போட்டுறான், இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்துடுறான். நான் ஏன்டா இதை எடுத்தத 1.5 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா லோனுக்கு ஏன்டா 1.5 லட்ச ரூபா எடுத்த இன்சூரன்ஸ் போட்டினா பொண்டாட்டி இருக்கானா கொடுத்துருவான் பொண்டாட்டி. சரி அப்போ வீடு என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவியானா தாராளமாக கொடுத்துட்றேன். ஆனால் நீ இருக்கக்கூடாது. ஏன்டா அதுக்கு தான் 1.5 லட்சம் என் காசுக்கு நானே கொடுத்து பாருங்க இப்படி இருக்கு. இப்போது இருக்கிற அதான் இப்போ இருந்து கட்டலைன்னா அது பறி போயிடும். அந்த வாட்டி ஒரு ஜப்தி வரப்போலாம் நான் ரொம்ப பயந்தேன். இருந்து கோடிக்கணக்கான சொத்து இழப்பதுக்கு இல்லாம தான் நலமாக இருக்காண்டவன் வாயை மூடுனார். இந்த மாதிரி பல சொத்துக்களை உருவாக்க முடியும். என்னுடையவன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. காத்தார் கர்த்தர் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா இப்போ பார்க்குறதெல்லாம் அப்படி தான் போயின்னு இருக்கு. இது போச்சு, 50 சொத்தும் போச்சு அவன் நாட்களில். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்நியனுக்கும் சொல்கிறேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். செத்துட்டான். பிள்ளை வந்தது. ஞானியோட பிள்ளை எப்படி இருக்கணும்? கொஞ்சமாவது ஞானம் இருக்கணும் இல்லையா? அநியாயத்துக்கு 1% கூட ஞானம் இல்லை. ஞானம் இருக்கிறவனுடைய வாசனை கூட தெரில. அது தகப்பனு இருந்த ஞானிகளும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டெர்மினேட் பண்ணதே அவங்களெலாம் வேணான்ட்டான். இந்த மாதிரி ஒரு அறிவாளி எங்கே பார்த்துருக்க முடியுமா? உனக்கு தான் ஞானம் இல்லை. நல்ல இப்போ அறிவாளிங்க அரசியல்வாதிகள்லாம் பாருங்களேன், எதெல்லாம் படிச்சுட்டு எதெல்லாம் திறமை இருக்குதோ கூட வச்சுக்குவான். அவன் படிக்கலனா கூட சரி, நல்ல நம்பிக்கைக்கும் பாத்திரமா அவனை நல்லா பார்த்துக்குவான். 10,000 ரூபாய்க்கு தகுதி இருக்கிறவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சுக்குவான். எங்கேயுமே போக முடியாது. இதெல்லாம் ஒரு சாதுரியம், அது சாமர்த்தியம். அது கொடுக்கறதுல மட்டும் இல்லை, சரியான இடத்துல கொடுப்பான். ஆனால் என் கூட இருக்கிற அளவுக்கு அவன் கிரியேட் பண்ணி வச்சுக்குவான். இது தானாக முளைச்சது. இது தகப்பனுடைய நாமத்தில் அவர்கள் அப்படியே பின்தொடர்றாங்க. அந்த ஞானிகள்லாம் வேணான்ட்டான். தகப்பனுடைய ஸ்நேகிதர்கள்லாம் வேணான்ட்டான். இவன் கூட கோலி விளையாடினது, பொம்பரம் விளையாடினது, கில்லி விளையாடினது, அந்த மாதிரி கேஸெல்லாம் கூப்பிட்டு வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அரசியலில் வச்சுட்டான். அதுங்க ஐடியாலாம் வித்தியாசமாக கொடுக்குதுங்க. நல்ல ஜெகஜோதியாக இந்த ராஜ்யபாரம் அப்படியே கர்த்தர் பிடுங்கி வேறொரு மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. இவருக்கு 2 கோத்திரம் ஆயிடுச்சு. அப்போ தான் இஸ்ரேலில் வடக்கு தெற்குன்னு 2 ராஜ்யபாரம் உண்டாச்சு. யூதேயா இஸ்ரேல் என்று உருவாக்கப்பட்டது. யூதேய ராஜாக்கள் எசேக்கியாலாம் வரார், இங்கே ஆகாப்லாம் வரார். அப்படி பிரிஞ்சது தான் அது. 12 கோத்திரமாக இருந்தது. எப்படி 12 கோத்திரமாக இருந்தது எப்படி இப்போ 2 கோத்திரம் ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன், திருமணத்தால் வருகிற சாபங்க. எத்தனையோ பேர் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இந்த திருமண விஷயத்தில் கோட்டை விட்ருவாங்க. ஆசை என்னன்னா அவளே கல்யாணம் பண்ண வச்சுங்க. அவன் அம்மாவுக்கு கேன்சரு, இவங்க அப்பனுக்கு இருதய வியாதி இருக்குது. ஒரு 2 அட்டாக் வந்துச்சு, ஒன்று ஒரே அட்டாக் தான். அவள் கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் தான் இருக்குது. இது நைட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு படுத்தது காலைல ஏஞ்சிக்கல. இந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் அவன் சாவத்துக்கு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 6 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருச்சு ஒரு அம்மா. இதெல்லாம் உண்மையான சங்கதிகள், சாட்சிகள். இதெல்லாம் எவனோ சாவான் 50 சொத்து எனக்கு வந்துடும் கல்யாணத்தின் பேரில் அவன் இருந்துட்டு போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் எல்லாத்தையும் கூடவே கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எவனோ செத்தாதான் நமக்கு வரணும்னு எல்லாம் இல்லை. நம்முடைய கையின் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஏற்ற தேவ பயம் நமக்கு இருக்கணும். இந்த அந்நியனுக்கும் என்பது சாலமோனுக்கு துளி கூட அதில் ஒரு அக்கறையே இல்லாத போச்சு. இது வந்து அரண்மனை கட்டி கொடுத்து அவங்கள கொண்டு வந்து வீட்டில் வச்சு வைப்பாட்டியாக மறுமணியாட்டியாக வச்சுருக்கிறப்போ இந்த தேவன் எழுந்தருளி சொல்கிறதெல்லாம் இல்லை. முன்னமே இது உதிச்சிருக்கணும். உண்மையான அபிஷேகம், உண்மையான ஞானம் இருந்ததுன்னா, ஞானத்தின் தேவன், அதாவது இவனுக்குள்ளே கிரியை செய்கிற அபிஷேகம் உண்மையாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே வர்றப்பவே நில்லு, நான் வர்றேன், நான் பேசிட்டு அனுப்பிச்சிட்டு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கப்போ எல்லோரும் வருவாங்க, நல்லவங்க வருவாங்க, கேட்டவங்க வருவாங்க. எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அவங்க தான் நம்மளோட ஃபாலோ பண்ணுவாங்க. இது வர்றதெல்லாம் வீக்காதுன்னு வா 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 உனக்கு இது தரேன், அது தரேன், அது தரேன், இது தரேன்னு. அப்போ என் முன்னாடியே தூக்கத்தில் நம்பர் 1 தாவீது. இது புள்ள வந்து அப்படிலாம் கிடையாது, நான் ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்துக்கிறேன், எனக்கு எதுக்கு செகண்ட் ஹேண்டு, என் திறமை வேறு, என் தாளுந்து வேறு. அப்படி போய் தான் இது போய் அந்நிய நுகத்தை கொண்டு வந்து அரண்மனை வச்சு உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல வந்து மறுமணியாட்டி இருந்தான். முதல்ல பண்ண ஒரே ஒரு வேலை என்னன்னாக்கா, அது எகிப்து தேசத்தால் கொண்டு போய் தனியாக வச்சுட்டான். உடன்படிக்கை பெட்டி தனியாக வச்சுட்டான் சாலமோன். அது ஒரு பெரிய பெருமையாக எல்லோரும் பேசுகிறாங்க.
ஐயோ ராஜா எவ்வளோ பக்தியாக இருக்காருன்னு. அட பாய் வச்சிருக்க வேற ஒரு ஜாதி பொண்ணை வச்சுருக்கான், கூட்டம் வந்து மறுமணி அட்டைக்கு வச்சுருக்கான், உடன்படிக்கை பெட்டியை காத்தாரான், அவளே முதல்ல அடிச்சு துரத்திருக்கணும். இதெல்லாம் அப்பாலே எப்போ சாத்தானின்னு சொல்ல வேண்டிய இடங்கள் போச்சு. ஏசா விட்டாச்சு, சிம்சோன் விட்டாச்சு, நகோமியும் விட்டாச்சு, சாலமோன் விட்டாச்சு. இந்த ஒவ்வொரு திருமணங்கள் எல்லாரும் சொல்லுறது நடக்கா, நாங்கள் அப்படியே விடலைங்க, இது திருமணமாக தான் நாங்கள் பண்ணோம், லவ் கம் அரேஞ்சு. பசங்க இருமுனாங்க, கடைசியில் நாங்கள் அதை கல்யாணமாக கன்வெர்ட் பண்ணி இந்த வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, நாசமாக போனது தான் மிச்சம். உங்களுடைய போக்குவரத்து, உங்கள் சம்பத்துகள், ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும். ஒரு சென்ட் லேண்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க விசுவாசிகள் எனக்கு தெரியும். ஒரே ஒரு சென்ட்டு 400 ஸ்கொயர் ஃபீட், 432 ஸ்கொயர் ஃபீட் இஸ் 1 சென்ட். என்ன 5 சென்ட் தான் ஒரு கிரவுண்டு. இப்போ ஒரு கிரவுண்டெல்லாம் வாங்க முடியாது, சூழ்நிலை ஒத்து போக மாட்டேங்குது. ஒரே ஒரு சென்ட் இல்லை ஐயா, 2 சென்ட் இருந்தால் கூட போதும். ஒரு சென்ட்டில் வந்தால் நான் படம் போட்டு கொடுத்து 3 மாடிக்கு அதிபதி ஆக்கிட்டேன். மேலே 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 கட்டின்னு போயிட்டான். கீழே வெறும் ஹால் விட்டுரு, மேலே 2 பிரெட்டு போடு, ஹால் கம் கிச்சன் கீழே வச்சுக்கோ, மேலே 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 போய் பெரிய வத்திப்பட்டி மாதிரி இருக்கும் அவன் வீடு. அவன் பொண்டாட்டி தான் போக முடியும், நான் போனே சைடில் தான் போகணும், நேராக இப்படிலாம் போக முடியாது, நெஞ்சு நிமித்திக்கின்னு இடிக்கும். படிக்கட் போட்டான்னா அதுவும் ஒரு ஐடியா கொடுத்தேன், அதே மாதிரி போட்டால் நான் ஏறிட்டே இறங்க முடியல, அந்த லிவர் அவுத்தா தான் இறங்க முடியும். பட்ஜெட் பிளானிங் அது. நம்மகிட்ட வந்து 400 ஸ்கொயர் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தேன், எப்படி பண்ண முடியும் சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சென்ட்டாக சேர்க்குற விசுவாசி அந்த திருமணன்ற வாழ்க்கை பேராசை வந்துடுது, அது ஒரு ஆவி இறங்குது. நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு சரி நல்லது, இப்போ இன்னொரு வீடு இருக்கிற பெண்ணை பார்க்கறது கூட தப்பு கிடையாது, சரி நமக்கு ஈடான ஜனங்க, அம்பட்டும் நான் தூக்குறேன்னா என்ன அர்த்தம்? அது அவன் வீட்டில் பிள்ளைங்க இல்லை, ஏதாவது அவன் கொடுக்குறான், அவன் கொடுக்கட்டும் போட்டோம் வரட்டும் அப்படி போயிடணும். அதாவது ஒரு சென்ட் நிலைமும் சேர்ந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். வேசித்தன நிமித்தம் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை வரும். தெரியாது, உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடாது. முதல்ல அந்நிய நோக்கத்தை வெறுக்க சொல்லிக் கொடுக்கணும், அந்த பக்கமே போகக்கூடாது. லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம சாலமோன் மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. 1 2 1000 மறுபடியும் அனுப்பணும், எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பணும். ஒன்று அழும், ஒன்று திமிரும், ஒன்று என்னென்னமோ செய்யும். கடைசியில் போனால் போது என்ன ஒன்றும் பண்ண முடியாது, தேவனே நீர் பார்த்துக்கொள்ளுன்னு மூடிட்டான் கண்ணாந்தால். அப்புறம் எங்கே போனாலும் தெரில. பிள்ளைங்களுடைய லைஃபு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், உடன்படிக்கின் தேவன். உங்கள் உத்தமத்தை வைத்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். இங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடும், லைஃபு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்நிய நோக்கத்தினால் மட்டும் இல்லை, திருமணத்தினால் வர சாபங்கள் இதெல்லாம். ஒரு திருமணம் வாழ்க்கையை பதம் பாத்திரம் ஐயா, விளையாடாதீங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? திருமணத்தினால் வர சாபம். சின்ன வயசு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் இப்போவே அந்நிய நோக்கத்தில் வெறுக்க சொல்லிக் கொடுங்க. நகையை வெறுக்கிறேன், நட்டை வெறுக்கிறேன், பொட்டை வெறுக்கிறேன், நிலத்தை வெறுக்கிறேன், வீட்டை வெறுக்கிறேன், ஆடம்பரத்தை வெறுக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் போதும். தயவு செய்து அந்நிய நோக்கத்தை வெறுக்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் எல்லைகள் விரிவடை செய்யும். அது தெரியாமல் தான் நிறைய பேர் அந்த எல்லைகளை எழுந்துருவாங்க. என்ன பண்ணுறதுங்க, பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், வீட்டை விற்றுட்டோம், பையன் வியாபாரம் ஆரம்பித்தா நஷ்டம் அடைஞ்சிடுச்சு, பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணோம், எங்கே பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணோம், அப்போவே தெரிஞ்சிடும். கையின் பிரயாசம் முடக்கப்பட்டுரும். வேணாம், உங்களுக்கு ஏற்ற துணியை ஏற்ற ஜனத்தை கத்த தருவார். இந்த இரவு வேலையில் கண் திறக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வரத்தை கொண்டு வருவதாக, அற்புதங்களை செய்வீராக. கர்த்தாவே, திருமண சாபத்தை வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும். இந்த திருமண நிமித்தம் பின்தொடர் சாபத்தை இயேசுவின் நாமத்தில் சபித்தப்புறப்படுத்துகிறோம். இன்று முதல் ஆண்டவரே, அறியாத்தனமாய் தெரியாத்தனமாய் ஏதாவது செய்திருந்தாலும் நம்முடைய அடியார்களை மணியும் புதிய சிட்டியாக மாற செய்தோம். இந்த சாபங்கள் ஆசுராக மாறி நீ சுதந்திரவாளிகளாக, எல்லைகளை பெறுகிறவர்களாக, வீட்டை கட்டுகிறவர்களாக, பிள்ளைகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறவர்களாக, பிள்ளைகளை காணுகிறவர்களாக, இவர்கள் ஜீவ நாட்டில் ஆசீர்வதியும். நிறைய யாருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல், யாருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதாக. எங்களுக்கு உரியவைகளை வேலையடித்து பாதுகாத்துக்கொள். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவருடைய குடும்பம் சதா காலம் செல்ல பரிசுத்தோடு கூட இருப்பதாக. ஆமென்.